அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிநேகிதியின் குரல். வாங்க கதைக்குள்ள போவோம். உண்டு கொழுத்து நகர முடியாமல் படுத்து கிடக்கும் மலைப்பாம்பை போல பாதை வளைந்து நெளிந்து மலையில் ஏறியது. பனிமூட்டத்தின் பின்னே நெடிய மரங்கள் பலவித பச்சை நிறங்களில் தேர்ந்த ஓவியனின் ஓவியம் போல அசைவற்று நின்றன. கும்மென்ற மூலிகைச் செடிகளின் வாசம், பனிக்காற்று தம் பிடித்தபடி பஸ் மெல்ல மேலேறி கொண்டிருந்தது. கடிகாரம் பார்த்தால் திருநீத்ரா. இன்னும் அரை மணி நேரத்தில் குன்னூர் போய் சேர்ந்துடலாம். மனம் படபடத்தது. சூழலின் கொடுமை இதமாக இல்லை. 1000 எண்ண ஓட்டம் அலைப்பாய, கவலை ரேகைகள் முகத்தில் கோலம் போட வெளியே வெற்று பார்வை பார்த்தபடி வந்தாள். போகிற இடத்துல வேலை கிடைக்குமா? கிடைக்கணும் கடவுளே. அவள் இப்போது இருக்கும் நிலையில் மாதம் 20,000 என்பது எத்தகைய பெரிய தொகை தெரியுமா? அம்மாவுக்கு ராஜ வைத்தியம் செய்யலாமே. 10 மணிக்கு அங்கு இருப்பதாக சொல்லியிருந்தாள். 10 மணிக்குள்ள குன்னூர் போயிடலாம்ல? பக்கத்தில் அமர்ந்திருந்த பெண்மணியிடம் 3ஆம் தடவையாக கேட்டாள். அந்த பெண்மணி சிரித்து கொண்டாள். போயிடலாமா? ஏன் இவ்வளவு படபடப்பா இருக்க? சிரித்து சமாளித்தாள் நேத்ரா. அவளது சூழலை அந்நியரிடம் விளக்கவா முடியும்? ஆனால் மௌன கணங்கள் மனதை மௌனமாய் வைப்பதில்லையே. அம்மாவை வேறு விட்டு வந்திருப்பது கவலை தந்தது. வேலை கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு, நேரத்திற்கு போய் சேர முடியுமா என்ற பதைப்பு, இதையெல்லாம் அந்த பெண்மணியிடம் சொல்லிக் கொண்டிருக்கவா முடியும்? வேலை கிடைத்துவிட்டால் அம்மாவை இங்கே அழைத்து தன்னோடு வைத்து விடலாம். உடல்நிலை இதற்கு வாய்ப்பு கொடுக்குமா? முதல்ல பந்தியில் இடம் கிடைக்கணும், கிடைச்சே ஆகணும் என்று மனதில் நினைத்து கொண்டாள். குன்னூர் எல்லாரும் இறங்குங்கம்மா. நடத்துனரின் குரல் அவளை கலைத்தது. நீங்கள் சொன்ன மனோரஞ்சிதம் எஸ்டேட் இதாம்மா. இதுக்கு மேலே ஆட்டோவை விட மாட்டாங்க. இறங்கி நடந்துதாம்மா போகணும். இப்போது ஆட்டோ டிரைவருக்கு பேசிய பணத்தை கொடுத்து விட்டு இறங்கிக் கொண்டாள் அவள். தோளில் மாட்டிய சிறு பை மட்டும்தான், கையில் கோப்பு, வேறு பொருள் எதுவும் பெரிதாய் கிடையாது. அதனால் நீண்டு ஓடும் பாதையில் நடந்து கம்பீரமாய் நிற்கும் பங்களாவை அடைவது சிரமமாய் இருக்காது. ஆனாலும் கேட்டில் இருந்து வீட்டிற்கு தப்பு பங்களாவிற்கு பயங்கர தொலைவு இருக்கும் போல் தெரிந்தது. கேட் மீது கை வைத்தவுடன் யாரு என்று கரிய பெரிய உருவம் திடீரென முளைத்து அதட்டலாய் கேட்க ஒரு நொடி பயந்து போனாள். வேலைக்கு? ஓ, நீங்க தானே அது? அலட்சியமாய் கேட்டபடி கதவை திறந்து விட்டான் காவலாளி. அருகேயே நாக்கை தொங்கவிட்டபடி வல் என்று கடமையாற்றிய வேட்டை நாய். நேரா இந்த பாதையில் போனீங்கன்னா பங்களா, சேகர்னு இருப்பாரு. சொன்னீங்கன்னா பெரியம்மா கிட்ட கூட்டிட்டு போவாரு. நாயை இழுத்து பிடித்து கொண்டான். அவள் தலையாட்டி விட்டு நடந்தாள். காடு போல் அடர்ந்த மரங்கள் சூழ்ந்து பங்களாவோ அவற்றினோடு ஒளிந்து கொண்டிருந்தது. பனிமூட்டம் காரணமாய் காலை 10 மணி என்பது 8 மணி போல் இருந்தது. ஆள் அரவமற்று அமைதி சூழ இருந்த இடத்தை மனதில் பதித்தபடி நடந்தாள் அவள். சென்னையின் காலை 10 மணி வெயிலையும் தன் ஒண்டி குடித்தன வீட்டையும் இந்த இடத்தோடு ஒப்பிட்ட போது வினோதமாகப்பட்டது. வீடே இல்லாமல், ஏன் ஒண்ட கையகல இடம் கூட இல்லாமல் பல ஏழை மக்கள் அவதிப்படும் போது சிலர் மட்டும் எப்படிதான் இத்தனை இடங்களை? அவள் எண்ணம் முடியும் முன் வீடு வந்துவிட்டது. போர்ட்டிகோ படிகளில் ஒடிசலாய் குச்சிக்கு சட்டை மாட்டியது போன்ற தோற்றத்தில் அவன் நின்றிருந்தான். இவன்தான் சேகரா இருப்பானோ? நான் வாட்ச்மேன் சொன்னா உள்ள வாங்க. அதற்குள் வாட்ச்மேன் எப்படி? இன்டர்காம் தொடர்பால இருக்கும் நினைத்தவள் அவனை தொடர்ந்து உள்ளே போனாள். 2 பெரிய திருமணங்களை செய்யும் அளவு பெரிய விஸ்தாரமான அறை. அதை கடக்கும் போதே ஊதுவத்தி வாசமும் சந்தனப்பூ மணமுமாய் பூஜை அறை தென்பட்டது. அதனுள் போகாமல் கடந்து நடந்தால் விஸ்தாரமான கூடம். நடுவே நடுநாயகமாய் ஊஞ்சலில் அமர்ந்து ஜெபமாலையை உருட்டி கொண்டிருந்தார் ஜானகியம்மா. பொட்டில்லாத நெற்றி என்றாலும் முகம் களையாய் அமைதியாய் இருந்தது. சிலரை பார்த்தவுடன் கையெடுத்து கும்பிட தோன்றுமே, அப்படிப்பட்ட அமைப்பு. மனம் அழகாய் இருந்தால்தான் இப்படி முகம் ஜொலிக்குமோ என்று கூட தோன்றியது நேத்ராவுக்கு.
இவர்கள் வந்த அரவம் கேட்டு கண்களை மலர்த்திய ஜானகி அம்மா மெல்ல புன்னகைத்து "வாமா" என்றார். இவள் மெல்ல அருகே சென்றாள். ஊஞ்சலில் நகர்ந்து அவளுக்கு இடம் கொடுத்தபடி "உட்காருமா" என்றார். அவள் தயங்கி "பரவாயில்ல மேடம்" என்று இழுக்க சிரித்தார் ஜானகி அம்மா. "மேடமா" என்று மேலும் புன்னகை விஸ்தாரமானது. "இத்தனை சிரிச்ச முகமா? இவங்களுக்கு கவலையே இருக்காதோ?" "ஆமா, கவலைப்பட என்ன இருக்க முடியும்? எல்லாத்துக்கும் பணம் இருக்குதே, என்ன கவலை இவங்களுக்கெல்லாம்? அம்மாவோட மருத்துவ செலவுக்காக கண் காணாத இடத்துக்கு தன்னை போல வேலை தேடி வர வேணுமா என்ன? பணம் கிடைக்குமா? அம்மாவோட உடல் தேருமா? அப்படின்ற மாதிரி 1000 கவலைகள் இந்த அம்மாவுக்கு உண்டா என்ன? பேரு என்னம்மா சொல்லியிருந்த?" "திரிநேத்ராமா." "திரிநேத்ரா, 3 கண்ணுடைய துர்கையோட பேரு. ரௌத்ர அம்சம். உனக்கும் ரொம்ப கோபம் வருமோ?" சிரித்தபடிதான் கேட்டார். சட்டென்று உறைந்தாள் திரிநேத்ரா. "திரிநேத்ரா, அதான் சிறும கண்டு பொங்குறியோ?" ராஜீவ் குரல் மனதில் ஒலித்தது. தலை சிலுப்பி உலுக்கிக் கொண்டாள். "இல்லை மேடம்." "நல்லது, வா வா." அந்த அம்மாள் எழுந்து நடக்க திரிநேத்ரா தொடர்ந்தாள். அலுவலக அறைக்கு அழைத்து போனார் அவர். யார் முன்னாலோ நிறுத்தப் போகிறார் என்று அவள் நினைத்து கொண்டிருக்க, அந்த அம்மாளோ அவளை உள் அறைக்கு அழைத்து போனார். "உட்காருமா, முதல்ல சாப்பிடு." "இல்லை இல்லை வந்து மேடம்." 7:30 8 மணி வாக்கில் கோயம்புத்தூரில் பஸ் ஏறியிருப்பேன். மணி இப்போ 10. ஏறும்போது எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டேன். முதல்ல சாப்பிடுமா. அதுக்குள்ள பையனும் பேசிக்கிட்டு இருக்கிற ஆளை அனுப்பிச்சிட்டு வந்துடுவான்ல. எங்கள் வீட்டுக்கு வர்ற யாரும் பசியோடு இருக்கக்கூடாது. நாங்கள் சாப்பிட்டாச்சு, நீ உட்காந்து சாப்பிடுமா." திரிநேத்ரா அந்த அம்மாளை மதிப்போடு பார்த்தாள். பொதுவாய் அவள் அறிந்தவரை பல பணக்காரர்கள் மனதில் ஈரம் என்பதே இருந்ததில்லை. அம்மாவின் மருத்துவ செலவிற்காக பணக்கார உறவுகளை சந்தித்து எத்தனை அவமானங்களை சகித்திருக்கிறாள். "இங்கே பாரு, இதய ஆப்ரேஷனுக்கெல்லாம் அதிக செலவாகும். உன் சக்திக்கு அப்பாற்பட்டது. ஏதோ இருக்கிறவரை நல்லபடியாக வச்சிருந்து அனுப்புகிற வழியை பாரு. முதல்ல லட்சக்கணக்கில் கடன் வாங்கிக்கிட்டு நீ வாங்குற 5000 ரூபாய் சம்பளத்தில் எப்படி இதெல்லாம் முடியும்? எப்போ நீ திருப்பி தருவ? விரலுக்கு தக்க வீக்கம் வேணுமா? அது உனக்கு தெரியுமா தெரியாதா?" பெற்றவளை காப்பாற்ற மகள் போராடுவது விரலுக்கு மீறிய வீக்கமா, ஆசையா? இந்த அம்மாவோ வித்தியாசமாக இருக்கிறாங்களே. கருணையாக பேசுகிறாங்க. மனம் நிறைஞ்சாலும் வெற்று வயிறு கூப்பாடு போட நாசுக்கா உட்கார்ந்து கூச்சத்தோடு சாப்பிடத் தொடங்கினாள் அவள். வெண்பொங்கலும் வடையும் சட்னியும் அந்த நேரத்திற்கு பசித்த வயிறிற்கு பரம சுகமாய் இருந்ததென்றால், நெய்யில் ஊறி கொட்ட கொட்ட விழித்த முந்திரியும் மிளகு சீரக காரமும் வாய்க்கு அமிர்தமாய் இருந்தது. அவள் சாப்பிடும் போதே அருகே அமர்ந்து பேச்சு கொடுத்தார் ஜானகி அம்மா. "இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையாமா நீ?" கேள்வி வலித்தது. ராஜீவின் முகம் சட்டென்று மனதில் முளைத்து மறைந்தது. "இல்லம்மா, பிஏ பிஎட் முடிச்சுட்டு தனியார் பள்ளிக்கூடத்தில் நான் வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச வருஷத்துலேயே அம்மா உடம்பு முடியாமல் படுத்துக்கிட்டாங்க. இப்போ இதய நோய் வேற. ஆப்ரேஷன் செய்யணும். அப்பா கூட பிறந்தவங்க யாருமே இல்லையா? அப்பா நான் சின்ன பொண்ணாக இருந்தபோதே காலமாயிட்டாருமா. அம்மா தான் சின்ன எக்ஸ்போர்ட் கம்பெனியில் தையல் வேலை செஞ்சு என்னைய படிக்க வச்சாங்க. நான் என் பெற்றவங்களுக்கு ஒரே பொண்ணு. இப்போ அம்மாவை காப்பாற்ற தான் இவ்வளவு தூரம் இந்த வேலை தேடி வந்திருக்கிறியா?" அவள் தலையை குனிந்தபடி மெல்ல தலையசைத்தாள். "நீ இந்த வேலையில் சேர்ந்தாலும் 20,000 தானம்மா சம்பளம். அதில் பணம் சேர்த்து எப்படிம்மா ஆப்ரேஷன்லாம் செய்ய போகிற? நீ வாங்குற 5000 ரூபாய் சம்பளத்தில் லட்சக்கணக்கில் கடன் வாங்கிட்டு எப்படி திருப்பி தருவ?" முகத்தில் அறையும் கேள்விகள். அவை போதாதென்று இந்த அம்மாவுக்கு இந்த கேள்வி அவசியமா என்று கூட எரிச்சலாய் வந்தது. "என்னுடைய தேவைகள் குறைவுமா. சிக்கனமாக இருந்து என் சம்பளத்தை காட்டி வெளியில் கொஞ்சம் கடன் வாங்கி எப்படியும் சமாளிச்சிடுவேம்மா." அவள் தன்னம்பிக்கை பிடித்தது போல அந்த அம்மாள் சிரித்து கொண்டார். அவள் கை கழுவி வர அவரும் எழுந்து கொண்டார். "வா, என் மகனை பார்க்கலாம். உனக்கு பொறுமையும் பொறுப்பும் அதிகம் இருக்கு. என் பேத்தியை பார்த்துக்கிற வேலையை உனக்கு நிச்சயம் கிடைச்சிடும் நினைக்கிறேன். வா." ஜானகி அம்மாவின் வார்த்தைகள் அவளுக்கு மிகுந்த தெம்பை கொடுத்தன. இந்த அம்மாளோட மகனுக்கு இதில் பாதியாவது கருணையும் இரக்கமும் இருக்காதா என்ன என்று நினைத்து கொண்டாள் அவள். "குரு" என்றபடி அந்த அம்மாள் உள்ளே நுழைய நிமிர்ந்து பார்த்த அவர் மகன் இவளுடைய ராஜ்.
அந்த சந்திப்பு இருவருக்குமே எதிர்பாராத அதிர்ச்சிதான். சில நிமிடங்கள் பேச்சே வராமல் நிற்க அவர்கள் நிலை புரியாமல் ஜானகி அம்மா நாற்காலியை இழுத்து போட்டு உட்கார்ந்தார். சகஜமாக மகனிடம், நம்ம மனோவை பார்த்துக்க வந்திருக்கிற டீச்சர்டா, இவங்க கூட பேசுனதில் பழக்க வழக்கம்லாம் ஓகே தான், படிப்பு மற்ற விஷயத்தை எல்லாத்தையும் நீ பார்த்து சொல்லிட்டா இவங்களையே நியமிச்சிடலாம் என்ன? அம்மாவின் பேச்சு அவனை உலுக்கியது. இவளையா தன்னோட குழந்தைக்கு தாதியா ஆசிரியா நியமிக்க போறாங்க? இவளும் கிட்டத்தட்ட அதே நிலையில்தான் இருந்தாள். இவரோட குழந்தையை கவனிக்கவானா இத்தனை தூரம் வந்தது? பணமும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு ஓடிரலாமா? மனமும் உடலும் ஓடத் துடித்தாலும் அவள் கால்களை யாரோ அங்கேயே கட்டி போட்டது போல் அப்படியே நின்றாள். அப்படி ஓடிவிட்டால் யார் நல்ல சம்பளம் தர காத்திருக்கிறார்கள்? அம்மாவை எப்படி காப்பாற்றுவது? அவன் சட்டென்று சுதாரித்தவனாக பழசையெல்லாம் முற்றிலுமாக துடைத்தெறிந்தது போல் இறுக்கத்துடன், உட்காருங்க என்றான். அவள் எதுவும் பேசாமல் அவன் எதிரே நாற்காலியில் அமர்ந்தாள். அவன் கையை நீட்ட தன் கோப்பினை மௌனமாக அவளும் நீட்டினாள். அதை புரட்டி பார்த்தவன் மெல்ல நிமிர்ந்து அவளை ஆழமாக பார்த்தான். அந்த பார்வையின் தாக்கம் தாங்காமல் அவள் தனது பார்வையை தழைத்து கொண்டாள். படிப்பு பள்ளிக்கூட வேலையெல்லாம் சரி, ஆனால் தனிப்பட்ட முறையில் குழந்தைய பராமரிச்ச அனுபவம் எதுவும் இருக்கா? அவள் இல்லை என்று தலையசைத்தாள். அவன் உதட்டை பிதுக்கினான். அவள் இதயம் படபடவென அடித்து கொண்டது. அவன் வேலை தர தயங்குவதாய் தோன்றியது. தன்னை பார்க்கும் போதெல்லாம் உறுத்தப் போகும் மனசாட்சிக்கு பயப்படுகிறான் என்றே நினைத்தாள். தங்கள் பணிப்போர் காரணமாய் அம்மாவின் உயிரை பணயம் வைக்க முடியுமா என்ன? ப்ளீஸ் ராஜ், அதையெல்லாம் கெட்ட கனவா 2 பேருமே மறந்துடுவோம். எனக்கு இந்த பணம் ரொம்ப ரொம்ப தேவை, வேலையை கொடுங்களேன் என்று தன்மானம் விட்டு கதறக்கூட தோன்றியது. பெரிய அடப்பு இருக்குமா உங்கள் அம்மாவோட இதயத்தில்? எத்தனை சீக்கிரம் ஆப்ரேஷன் செய்கிறீங்களோ அத்தனை நல்லது. அதுவரை அவங்க மாத்திர தயவோட படுக்கையில் ஓய்வாக இருக்க வேண்டியது தான். அவ்வளவுதான் இப்போ என்னால் சொல்ல முடியும். டாக்டரின் வார்த்தைகளை அவளால் மறக்க முடியுமா என்ன? இந்த சூழலில் தன் சுயநலம் காரணமாய் வருமானத்தை வேண்டாம் என்று கூற முடியுமா? அவனோ அவளது மனதை கீறி ரணப்படுத்துவதில் மும்மரமாய் இருந்தான். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் கேட்குறேன்னா, அந்த குழந்தைய வளர்க்குறதுல உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கணுமே. கேட்கும் போதே அவன் கண்களில் அத்தனை குரூரம் வழிந்தது. அவள் கொதித்து போனாள். அந்த கொதிப்பு தீயாய் பார்வையில் வெளிப்பட்டது. அந்த பார்வையை அதே வேகத்துடன் அவன் எதிர்கொண்டான். திருநேத்ரா அவனது பார்வைக்கு ஈடு கொடுத்து கோப பார்வை பார்த்தாள். காதலிச்ச பாவத்துக்கு உன்னையே நினைச்சு உருகிற ஏன்ட்ட கேட்குற கேள்வியா இது? உன்னால இப்படி கேட்க முடியுது? என்னைய தவிக்க விட்டுட்டு வேற ஒருத்திக்கு தாலி கட்டவன் தானே நீ? மனம் குமுறியது. அருகில் ஜானகி அம்மா இல்லாவிட்டால் மனதில் உள்ளதை கொட்டுக்கடித்து துப்பி இருப்பாள். ஆனால் அந்த அம்மாளிடம் ஏற்பட்ட மரியாதை நிமித்தம் பொறுமை காத்தாள். இருந்தாலும் பளிச்சென்று பதிலடி கொடுப்பது போல, நர்ஸ் வேலைக்கு வர்றவங்களுக்கு நோயாளியா இருந்த அனுபவம் உண்டான்னு கேட்பீங்க போல இருக்குதே என்றாள் எகத்தாளமாக. அவன் முகம் கன்றி சிவந்தாலும் அதை கவனிக்காமல் ஜானகி அம்மா அவளுடைய பதிலை ரசித்து சிரித்தார். நல்ல பதில்டா. எனக்கு என்னவோ இந்த பொண்ணு நல்லபடியா நம்ம மனோவை பார்த்துப்பாள்னு தோணுது. நீ என்ன சொல்ற? தன் நிலை தெரியாமல் அம்மா அப்படி பேசியதில் அவன் கடுப்பாகி போனான். நீங்களா முடிவெடுத்த பிறகு என்கிட்ட ஏன் கேட்குறீங்க என்று வெடுவெடு என்று முணுமுணுத்தான். அப்படி இல்லடா, உடம்பு முடியாத அம்மாவை காப்பாத்துற இவ்வளவு தூரம் கிளம்பி வந்திருக்கிறா, பொறுப்பா நடந்துப்பான்னு நினைக்கிறேன். அது வேறையா? அவன் ஆரம்பிக்க மகனை அதற்கு மேல் பேச விடாமல் தடுத்தபடி, அம்மாடி திருநேத்ரா, கொஞ்சம் வெளியே உட்காந்துரு, குருக்கிட்ட பேசிட்டு உன்னை கூப்பிடுறேன் என்றார். அந்த அம்மாவை இறைஞ்சுவது போல் பார்த்தபடி வெளியேறினாள். அவர் கடுகடுவென இருந்த மகனிடம் வாஞ்சியாய் சிரித்தபடி திரும்பினார். அம்மாவின் சிரித்த முகம் பார்த்தவுடன் அவன் இறுக்கம் சற்று தளரதான் செய்தது. எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல என்றான் அடம் பிடிக்கும் வகையில். சொல்லும் போதே மனம் வலித்தது. ஒரு காலத்தில் இந்த பெண்ணை தவிர வேறு எந்த பெண்ணையும் பிடித்ததில்லை. ஆனால் இப்போது மோசக்காரி, பழிக்காரி. அவன் மனப்போராட்டம் புரியாமல் ஜானகி அம்மா, இங்க பாரு குரு, ஏற்கனவே கிட்டத்தட்ட 10 பேர் வந்தாங்க. படிப்பு இருந்தா பண்பில்லை, பண்பு இருந்தா சுத்தமில்லை, இப்படி ஒன்று இருந்தா ஒன்று இல்லை. இந்த பொண்ணுகிட்ட எல்லாம் இருக்குடா. வியாதிக்கார அம்மாவும் இருக்கிறா. மனுஷங்கன்னா நோய் வரும்தான். நம்ம ட்ரஸ்ட் மூலம் பணம் கொடுத்து ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு செஞ்சிடலாம். அம்மா பத்தின கவலை இல்லாம இந்த பொண்ணும் இங்கே நம்ம மனோவை கவனிச்சுப்பா, சரிதானே
எல்லாம் சரியா இருக்குப்பா, ஏன் இன்னும் யோசிக்கிற? அவனுக்கு இந்த சூழலிலும் சிரிப்பு வந்தது. நேத்ரா பற்றிய அத்தனை நல்ல விஷயங்களையும் தன் அம்மாவிடம் பட்டியலிட்டு, இன்னும் என்னம்மா யோசனை, கல்யாணத்துக்கு சம்மதிமா என்று தான் கெஞ்சி நினைத்ததெல்லாம் போக, இப்போது அம்மா அவளுக்காக, அவள் வேலைக்காக தன்னிடம் கெஞ்சுகிறார். என்ன வினோதம்! அவகிட்ட என்ன குறை சொல்லு, ஏதாவது ஒன்று சொன்னாலும் போதும், நான் அவளை அனுப்பிடுறேன். என் நேத்ராவிடா குறையா? என்னால் சொல்ல முடியுமா? அவன் தடுமாறித்தான் போனான். அவளை வேலையில் சேர்த்துப்போம், 1 மாதம் பார்ப்போம், சரிப்படலைன்னா அனுப்பிச்சிடலாம், சரிதானே? என்னவோ செய்யுங்க என்றான். மகனுக்கு விருப்பமில்லை என்றால் இந்த வார்த்தைகள் கூட வராது. விடாப்பிடியாய் நிற்பான் என்பது அந்த தாய்க்கு தெரியும். நேத்ரா உள்ளே அழைக்கப்பட்டாள். விதிமுறைகள் விளக்கப்பட்டன. அவள் சம்மதித்தாள். விஷயம் புரிஞ்சுதா? அம்மாவுக்காக சம்மதிக்கிறேன். மனோவை அதிகம் அதட்டக்கூடாது. தண்டிப்பு கண்டிப்பு எல்லாம் அளவோடு இருக்கட்டும். அவள் வெட்டுவது போல் அவனை பார்த்தாள். அப்புறம் உங்கள் அம்மாவை ஆஸ்பத்திரியே பார்த்துக்கும். ஒரு நர்ஸ் கூடவே தனியாக இருக்க ஏற்பாடு செஞ்சிட்றேன். இங்கே மனோ மட்டுமே உன் கவனமாக இருக்கணும், என்ன? கண்டிப்பா. இந்த பதிலை மனமாற நெஞ்சு நிறைய நன்றியுடன் சொன்னாள். கூடவே தன்மானம் தந்த, அம்மாவுக்கான செலவை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிடுறேன் என்றாள் மென்குரலில், ஜானகி அம்மாவை பார்த்தபடியே. அவர் வழக்கம் போல புன்னகைத்தபடி, ஏழைங்களுக்கு மருத்துவம், படிப்பு, கல்யாண உதவிகள் செய்கிறதுக்கு என்னோட கணவர் பேரில் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம்மா. எஸ்டேட், தொழிற்சாலை, கம்பெனின்னு எல்லாத்துலேயும் இருந்து வர்ற வருமானத்தில் 5% இதுக்காக செலவிடுறோம். அதனால் அந்த பணத்தை நீ திருப்பி கொடுக்கணும்லாம் இல்லை. எங்கள் தாயில்லா மனோவை இன்னொரு தாயாக இருந்து நீ பார்த்துக்கிட்டா போதும், சரிதானம்மா என்றார் கனிவாக. ஆமாம், அது ரொம்ப முக்கியம் என்று இடை புகுந்த குருராஜ் அவளை ஆழமாக பார்த்தபடி, உங்கள் குடும்பம், குழந்தை, குட்டி, கணவன் அடிக்கடி ஓடக்கூடாது, புரியுதா என்றான் கண்டிப்பு குரலில். அவனை முறைத்தவள், அதுக்கான அவசியம் கிடையாது. எனக்கு கல்யாணமே நடக்கலை. எனக்கான ஒரே உறவு அன்னைக்கும் இன்னைக்கும் எங்கள் அம்மா தான் என்றாள் கராராக. அதே வேகத்தில் அவனும், அப்படியா? பணம் காரணமாக கல்யாணம் நின்றுருந்தா அதுக்கும் எங்கள் ட்ரஸ்டில் இருந்து உதவி செய்கிறோம், நல்லபடியாக செஞ்சுக்கோங்க என்றான் கேலியாக. அவனை எரித்து விடுவது போல் பார்த்த பார்வையில் நிஜமாகவே திரிபுரம் எரிந்த துர்க்கையாய் நின்றாள் அவள். ஜானகி அம்மாவை அந்த பார்வை வீச்சில் ஆடித்தான் போனார். குழந்தை மனோரஞ்சினி பணியில் செய்து வைத்த பொம்மை போல் இருந்தாள். பாட்டியின் பின்னே ஒளிந்து கொண்டு பூமொட்டு தலையை மட்டும் வெளியே நீட்டி இவளை பார்த்தாள். திரிநேத்ராவும் முகம் மலர சிரித்தாள். இங்கே பாரு டீச்சர் அம்மா என்றார். அது நிமிர்ந்து அப்படியே தன் பாட்டியை பார்த்தது. போடா, இது உன் புது டீச்சர் அம்மா, உன் கூடவே இருந்து உன்னைய பார்த்துப்பாங்கல்ல. குழந்தைக்கு 3 வயதுதான் இருக்கும். பாட்டி சொன்னதில் டீச்சர் என்பது புரிந்ததோ இல்லையோ, அம்மா என்ற வார்த்தை அதன் நினைவை எங்கோ மீட்டிருக்க வேண்டும். சட்டென்று மலர்ந்தது. பாட்டியின் பின்புறத்தில் இருந்து மெல்ல வெளியே வந்தது. ஆனாலும் உடனே ஓடிப்போய் அவள் கைக்குள் தஞ்சம் புகவில்லை. பாட்டியின் முந்தானையை திருகிக் கொண்டே நின்றது. திருநேத்ரா முன்னால் பாய்ந்து அவளை இழுத்து தன்னோடு சேர்த்தணைத்துக் கொண்டாள். அம்மா மாதிரி என்னைய பார்த்துப்பியா? குழந்தை மழலையில் கேட்க ஜானகி அம்மாவின் கண்கள் பணித்தன. முத்தம் ஒன்றை அதன் கன்னத்தில் பதித்த திருநேத்ரா, கண்டிப்பாடா என்றாள். அம்மா மாதிரி பாதியிலேயே என்னை விட்டுட்டு போயிட மாட்டியே என்ற அடுத்த கேள்வியில் நேத்ராவை கலங்கிவிட்டாள். ஜானகி அம்மா விசுப்பியே விட்டார். நிச்சயம் மாட்டேன்ற குட்டி என்று அதனை இறுக்கி அணைத்தவள் அப்போதுதான் மாடிப்படி ஓரத்தில் இவற்றை பார்த்தபடி சரட்டென்று விலகிய குருவை பார்த்தாள். தன்னையே உலுக்கிய கேள்வி அவளை எவ்வளவு பாதித்திருக்கும் என்று எண்ணும்போது அவன் மீது ஏற்பட்டிருந்த கோபத்தையும் மீறி பச்சாதாபம் எழுந்தது. தன்னை கைவிட்டு அவன் வேறொரு பெண்ணை மணந்த போதும் கூட அவள் மறந்தும் அவள் மனைவியை இழந்து வருந்த வேண்டும் என்று சபிக்கவில்லை. ஏன் அவனுக்கு இந்த இளம் வயதில் இப்படி ஒரு சோதனை? கல்லூரி நாட்களில் மற்றவருக்கு உதவிய உயரிய குணம் இன்னும் அப்படித்தானே இருக்கிறது. தன் அம்மா விஷயத்தில் அவன் காட்டிய கருணை எத்தனை பெரியது! 2 தினங்களுக்கு முன்தான் சென்னை சென்றிருந்தாள். வேலை கொடுத்த அன்று மாலையே குருராஜ் அவளிடம் சொல்லிவிட்டான், உங்கள் அம்மாவை கோவையில் சேர்க்க ஏற்பாடு செஞ்சுட்டேன். நீங்கள் சென்னைக்கு போய் உடைமைகளை எடுத்துகிட்டு கிளம்பிடுங்க. காரில் போயிட்டு காரில் வந்துடலாம். உங்கள் அம்மாவை கோவைக்கு கூட்டிகிட்டு வர ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணிட்டேன்.
கூடவே ஒரு நர்ஸ் வருவாங்க. நீங்களே வழியில் அவங்கள அட்மிட் பண்ணிட்டு குன்னூர் வந்துடுங்க. அதுக்கு பிறகு ஆப்ரேஷன் அன்னைக்கு மட்டும் உங்கள் அம்மாவை போய் பார்க்கலாம். என்ன, சரிதானே? எல்லாவற்றையும் தீர்மானித்துவிட்டு கராராய் பேசும் இவனிடம் எதிர்த்து என்ன சொல்ல முடியும்? ஹோட்டலில் ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் செய்ய வேண்டும் என்றால் கூட 100 முறை இவளுடைய விருப்பத்தை கேட்டு நின்ற இவள் காதலன் ராஜ் இல்லை என்பது மட்டும் புரிந்தது. முதலாளி குருராஜ். இவ்வளவு தூரம் அவன் உதவுவதே பெரிய விஷயம் அல்லவா? சரி சார், நீங்கள் சென்னைக்கு போய் திருமண பின்னாடி குழந்தை உங்களை சந்திக்கட்டும்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அறிமுகமான உடனே பிரிஞ்சு போகிறது, அந்த வழியை பெரியவங்க தாங்கிக்கலாம், குழந்தைங்களால முடியாது. ஏற்கனவே அம்மாவை பிரிஞ்சு ரொம்ப வாடுறார். அதற்கு மேல் பேச முடியாமல் எழுந்து போய்விட்டான். அந்த வழியை பெரியவங்க தாங்கிக்கலாம் என்று சொல்லும் போதுதான் என்ன அழுத்தம்! குரலில் மட்டுமா, பார்வையில் என்ன வன்மம்! அப்பப்பா! ஆனால் அவன் குழந்தை விஷயத்தில் சொன்னது சரியாகத்தான் பட்டது. இப்போ என்னை பிரிஞ்சு போயிட மாட்டியே என்று குழந்தை கேட்கிறாளே. இவளை சந்தித்த உடனேயே சென்னை சென்றிருந்தால் இந்த பூ வாடியல்லவா போயிருக்கும். இப்போது குழந்தைக்கு நிம்மதி. குழந்தைக்கு மட்டுமா, தனக்கும் தானே. இங்கே நேர்காணலுக்கு வரும் முன் தன் அம்மாவை பக்கத்து வீட்டு பானு பராமரிப்பில் விட்டுவிட்டு தான் வந்திருந்தாள். 2 நாள் இன்டர்வியூவை முடிச்சுட்டு வந்துடுறேன் பானு, அதுவரை அம்மாவை பார்த்துக்கிட்டா போதும். தாராளமாக பார்த்துக்கிறேன் நேத்ரா, நீ கவலைப்படாமல் போயிட்டு வா. என்ன என்ன தேங்காய் எல்லாம் இல்லாத பத்திய சாப்பாடு, ராத்திரி துணைக்கு அவங்க கூட படுக்கணும், அவ்வளவுதானே. இதை செய்ய அவள் மாமியாரிடம் லேசில் அனுமதி கிடைக்காது. நேத்ராவுக்கு அது தெரியும். அதனால் நேராக அவள் மாமியாரிடமே போய் முதலில் அவரிடமே அனுமதி பெறுவது போல் பேசி அவரை உங்களை மாதிரி உண்டா என்று முகஸ்துதி செய்து சொன்னபடி வேலை தேடிக்கொண்டு வந்தவள் அம்மாவை எப்படி எங்கு விடுவது என்றெல்லாம் அல்லாட அவசியமே இல்லாத வகையில் குருராஜ் எல்லா ஏற்பாடையும் அழகாக செய்துவிட்டான். பணமும் வசதியும் இருந்தால் எல்லாம் சுலபம்தான். ஆனால் மனமும் இருக்க வேண்டுமே. அது இந்த குடும்பத்தில் இருப்பதால் தான் அம்மாவை நல்லபடியாக மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு நிம்மதியாக அவளால் குன்னூர் வர முடிந்தது. அம்மாவிடம் எல்லாம் சொன்னபோது ஆச்சரியப்பட்டு போனாள். ராஜை தனக்கு முன்பே தெரியும் என்பதையும் காதல் ரணங்களையும் மட்டும் மறைத்து விட்டாள். உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் நேத்ரா என்றாள் அந்த ஏழைத்தாய் மகளை மனமாற வாழ்த்தியபடி. 25 வயதில் மற்ற பெண்கள் எல்லாம் தொங்க தொங்க தாலி சகிதம் கையிலும் வயிற்றிலும் குழந்தையுடன் வளைய வரும்போது இவள் மட்டும் இப்படி தனக்காக மன்றாடிக் கொண்டு நிற்கிறாளே என்ற ஆதங்கம் அவர் மனம் முழுவதும் துக்கமாய் நிரம்பியிருந்தது. தனக்கு சரியானவுடன் இத்தனை கருணை காட்டும் முதலாளி அம்மா மூலமாவது தன் மகளுக்கு திருமணத்தை நடத்திவிட முடியாதா என்ற நப்பாசை இந்த அம்மாளின் மனதில் வேர்விட்டது. ஏதோ கடவுள் கண் திறக்கிறானே. மருத்துவமனையில் அம்மாவின் ஆம்புலன்ஸும் இவள் காரம் நுழைந்த போது அசந்துதான் போனார்கள் இருவருமே. ஏதோ ட்ரஸ்ட் மூலம் உதவி செய்வதால் சிறிய மருத்துவமனையாக இருக்கும் என்றுதான் நினைத்தார்கள். ஆனால் 5 நட்சத்திர ஹோட்டல் போல இருக்கும் இன்றைய பிரம்மாண்ட மருத்துவமனைகளுள் அதுவும் ஒன்றாய் நின்றதில் வாயடைத்து போனார்கள். இவ்வளவு தூரம் உனக்கு உதவி செய்கிறவோ முதலாளி வீட்டுக்கு நீ ரொம்ப உண்மையா இருக்கணும் நேத்ரா. என் ஆப்ரேஷன் அன்னைக்கு கூட நீ முடிஞ்சா வந்தா போதும். பெரிய ஆஸ்பத்திரி, நர்ஸுன்னு என்னை கவனிச்சுக்க எல்லாரும் இருக்கும்போது என்ன கவலை? எனக்கு புதுசா தெம்பு கூடி போச்சு. நான் நல்லபடியா பிழைச்சு வந்து உன் கல்யாணத்தை பார்க்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன் என்று சந்தோஷமாக கூறினார். இப்ப நீ கிளம்பு என்று அவள் அம்மாவே அவளிடம் தெம்பாய் பேச நேத்ராவுக்கு அதிக நிம்மதியாயிருந்தது. தனக்கு நிம்மதி கொடுத்த ஜானகி அம்மா குடும்பத்திற்கு தன்னால் நல்லது நடக்க வேண்டும் என்று மனமாற நினைத்தாள். குழந்தையை பார்த்த நொடி முதல் அதன் வளர்ச்சி மட்டுமே தன் வாழ்வின் குறிக்கோள் என்று மனதில் உரியேற்றிக் கொண்டாள். குழந்தையும் அவளிடம் சட்டென்று ஒட்டி கொண்டது. அதனோடு விளையாடி குளிப்பாட்டி சோறொட்டி சின்ன பாட்டுகளை சொல்லிக் கொடுத்துவிட்டு இப்போதுதான் தூங்க செய்தாள். குழந்தை தூங்கியவுடன் இவளுக்கு தூக்கம் வந்து விடுமா? யாரை மறக்க நினைத்தாளோ, யாரை சந்திக்கவே கூடாது என்று நினைத்தாளோ அவன் வீட்டிலேயே வந்து ஐயோ விதியே இப்படி விளையாடுதுன்னு தெரியலையே எண்ணத்தில் இருந்து மீண்டு வர கையில் ஒரு புத்தகத்தை எடுத்தவள் அப்படியே சன்னமான ஒளியில் வானொலியை இயக்கினாள். அது உருகி உருகி பாடிக்கொண்டிருந்தது. எதிரே குருராஜ் நின்று கொண்டிருந்தான். முகத்தில் அனலடித்தது. குழந்தைய பக்கத்துல வச்சுக்கிட்டு கேட்குற பாட்டா இது? இன்னொரு முறை நான் சொல்றபடி வச்சுக்காதீங்க,
அப்புறம் நடக்கிறதே வேற. நடையில் கோபம் தெரிய விருட்டென்று வெளியே விரைந்தான். அவள் அதிர்ந்து சிலையாய் அமர்ந்து விட்டாள். நேராக மகள் அறையில் இருந்து தன் அறைக்கு வந்து கட்டிலில் விழுந்தான் குருராஜ். அப்பாடல் வரிகளில் அவன் காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டிருந்தன. ஆண் அழக்கூடாது என்ற தன்மானத்தை விட்டுவிட்டு அழுதான். அப்படி எளிதான எண்ணங்களை துடைத்தெறிய முடிவதில்லையே. அவளை சந்தித்த அந்த ஆனந்த பொழுதுகளில் போய் மனக்குதிரை நின்றது. கடிவாளத்தை பிடிக்க முடியாமல் அவனும் விட்டுவிட்டான் அதன் போக்கில். அப்போதுதான் MBA படித்துக் கொண்டிருந்தான். அதன் ஒரு அங்கமாய் ப்ராஜெக்ட் செய்ய சென்னையில் சில மாதங்கள் தங்க நேர்ந்தது. தன் பெரியம்மா வீட்டில் தங்கினான். பெரியம்மா அம்மாவின் சொந்த சகோதரி. பெரியப்பா IAS அதிகாரி. அவர் மகனும் மருமகளும் IT நிறுவன உயர் அதிகாரிகள். மகள் அனு கல்லூரி மாணவி. அம்மா வழக்கம் போல குன்னூரில்தான் இருந்தார். அப்பாவோ சென்னை, கோவை, குன்னூர் என்று வியாபார நிமித்தம் பறந்து கொண்டிருப்பார். பெரியம்மா வீட்டிலும் பணச்சொழுமைக்கு குறைவில்லை. தங்கை மகன் என்பதால் மட்டுமல்ல, சிறுவயது முதலே சுட்டியாய் இருப்பதால் குரு மீது சுந்தரி அம்மாளுக்கு பிரியம் உண்டு. அதனால் அவனை உள்ளங்கையில் வைத்து தாங்கினார்கள் அந்த வீட்டினர். தனியாய் வளர்ந்த குருராஜுக்கும் பெரியம்மா வீட்டில் அவர் மகன், மகள், மருமகள் என்று சற்றே பெரிய வட்டம். தனக்கு சகோதரன் சகோதரி அன்னி முறையில் கிடைக்க இயல்பாய் ஒன்றி போனான். எல்லோரையும் விட சகோதரன் முரளியின் 6 வயது மகன் ராகுல் அதிகமாகவே ஒட்டி கொண்டான். சிறு விஷயத்திற்காக அந்த சிறுவன் முகம் வாடினால் கூட குருவால் பொறுக்க முடியாது என்ற அளவில் ஆகிவிட்டான். அன்று பள்ளிக்கூடத்தில் இருந்து திரும்பும் போதே ராகுல் வாடிய முகத்துடன் இருந்தான். பாட்டி கேட்டபோது கூட சரியாக எதுவும் சொல்லாதவன் குரு வந்தவுடன் ஓடிப்போய் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அழாத குறையாய், சித்தப்பா சித்தப்பா, எங்க புது மிஸ் இல்ல, என்னைய பேட் பாய்ன்னு திட்டாங்க சித்தப்பா. சுந்தரி அம்மாவுக்கு சிரிப்பு வந்து விட்டது. ஆமா, இதுக்குதான் அப்பையிலிருந்து உம்முன்னு உட்கார்ந்திருந்தியா? ஆனால் குரு சீரியஸாக குழந்தையின் குமுறலை செவிமெடுத்தான். நீ என்னம்மா செஞ்ச? பக்கத்து பையன் என் ஸ்கேல் எடுத்தான், நான் திட்டுனேன், மிஸ்ஸினே திட்டாங்க. கொழு கொழு கண்ணம் அதிர, குண்டு திராட்சை கண்கள் உருள, அதில் கண்ணீர் குளம் கட்டி, மூக்கு நுனி சிவக்க, உதடு துடித்து சொல்லும் சிறுவனின் சின்ன பிரச்சனை அவன் மனதை தொட்டது. அப்படியா விஷயம்? நாளைக்கு நான் அந்த மிஸ்ஸை என்ன செய்கிறேன் மட்டும் பாரு. போதும் தானே? நீ அழாதடா கண்ணா. ப்ராமிஸ்? சிறுவன் கை நீட்டினான். ப்ராமிஸ். உணவு மேசையில் உணவை எடுத்து வைத்து கொண்டிருந்த ராகுலின் அம்மா செல்வி, குரு, இவன் லேசுப்பட்டமே இல்லை, இவன் சொல்றதை கேட்டுட்டு டீச்சரை போய் பார்த்துட்டு இருக்காத சொல்லிட்டேன், அவ்வளவுதான் என்றாள். இல்லை அண்ணி, குழந்தை இவ்வளவு ஃபீல் பண்றான், என்னன்னு தான் கேட்கலாமே. மறுநாள் மதியம் குழந்தையின் பள்ளிக்கூடத்திற்கு போய் நின்றான் குருராஜ். ராகுலின் வகுப்பாசிரியரை பிழுபிழுவென பிடித்து கொண்டான். ஆசிரியர் விழித்தார். ராகுல நான் திட்டினேனா என்று புருவம் சுருக்கி ஆச்சரியம் காட்டிய அவன் வகுப்பாசிரியர் சட்டென நினைவு வந்தவராக, நான் நேற்று ஆஃப்டர்நூன் 1 hour பெர்மிஷனில் போயிட்டேன். இப்போ வேறு வாத்தியார் வந்திருப்பாங்க. அதாவது பிஎட் டீச்சர் ட்ரைனிங் பண்ண சில பேர் 6, 7ஆம் வகுப்புக்கு பாடம் எடுக்கிறாங்க. அவங்கள ஒருத்தர் வகுப்பில் இருக்கும்போது ராகுல திட்டியிருக்கலாம். கூப்பிடுங்க அவங்கள முதல்ல என்றான். தீபா டீச்சர் விட்டால் போதும் என்று ஸ்டாஃப் ரூமை நோக்கி போனார். அடுத்த நொடி அவன் முன் நேத்ரா வந்து நின்றாள். பிஎட் கூட முடிக்காத கத்துக்குட்டியா ஏன் ராகுல திட்டுறது? வரட்டும், ஒரு வழி செய்கிறேன் என்று காத்திருந்தவன் உண்மையில் நேத்ராவை பார்த்தவுடன் தான் ஒரு வழியாகி போனான். வார்த்தை வராமல் பேச்சற்று நின்றவன் சுதாரிக்க ஒரு நொடி பிடித்தது. என்ன பேசுறது, ஏது பேசுறது? நீங்க தடுமாறினான். இந்த அழகு பதுமை வானலோகத்து தேவதையா? அவள் தெளிவாய் இருந்தாள். நான் திருநேத்ரா. நேற்று ராகுல் ரொம்ப சேட்டை பண்ணா, அதான் திட்டினேன். இப்ப என்ன அதுக்கு? ராகுல் பெயரை கேட்டவுடன் தான் ஒரு மாதிரி தன் உணர்வு திரும்ப பெற்றான் குருராஜ். அவன் ஸ்கேலை இன்னொரு பையன் எடுத்துக்கிட்டான். இவன் திரும்ப கேட்டிருக்கான். அது தப்பா? கேட்ட விதம் தப்புன்னு சொல்றேன் சார். அந்த பையன் கையை கடிச்சிட்டான் ராகுல், அது தெரியுமா? ஓ, குரு இதை எதிர்பார்க்கவில்லை. இன்னொரு விஷயம், ஆசிரியர்களுக்கு மாணவர்களை அடிக்கணும் தண்டிக்கணும்னு வேண்டுதெல்லாம் கிடையாது. குழந்தைங்க தப்பு செய்யறப்ப நாங்க கண்டிக்க வேண்டியது எங்களோட கடமை. கடமையை செய்ய விடாம உங்களை போன்ற பெற்றோர் தடுக்கும் போது அதனால பாதிக்கப்படுறது உங்க குழந்தைங்க தானே தவிர நாங்க இல்லை. அது புரிஞ்சுக்கோங்க முதல்ல. அவன் பேச்சே வராமல் தலையாட்டினான்.
என்ன சொன்னால் என்பதே உரைக்காத உணர்வு. நான் பயிற்சிக்காக இங்கே சில மாதம் இருக்க போகிறேன், அவ்வளவுதான். அதுவும் உங்கள் பையன் வகுப்பு எனக்கு ரெகுலர்லாம் கிடையாது. அவள் கடுப்பாய் முடித்து கொள்ள, சாரி, அவன் கடிச்ச விஷயங்களுக்கு தெரியாது, கண்டிக்கிறேன் என்றான். அவள் விருட்டென்று நகர முயல, ஒரு நிமிஷம் என்று நிறுத்தினான். என்ன, உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? திருநேத்ரா. திருநேத்ரா துர்கையோட பேரு. அதான் சிறுமை கண்டு பொங்குவாயின்னு இப்படி படபடன்னு பாயிறீங்களா? அவள் முறைத்து விட்டு விலக அவளையே பார்த்தபடி நின்றான் அவன். உதட்டோரம் சிரிப்பு பூத்தது. நான் சொல்லல, இவனை நம்பி போய் மூக்குடப்பட்டு நிப்பன்னு. அண்ணி சொல்ல எல்லோரும் சிரிக்க தலை குனிந்து சிரித்து கொண்டான். அந்த வெட்கச் சிரிப்பு மூக்கு உடைபட்டதற்காக அல்ல, உடைத்த தேவதையை சந்தித்ததற்காக என்பது பாவம் அவர்களுக்கு எப்படி தெரியும்? 2 தினங்கள் அவள் நினைவாகவே அலைந்தான். அவளை பற்றி அதிகம் அறிய துடித்தான். ராகுலை இழுத்து பிடித்து, அப்புறம் அந்த மிஸ் ஏதாவது திட்டாங்களாடா என்று அவளை பற்றி அறியும் ஆவலில் கேட்டான். குழந்தை உதட்டை பிதுக்கினான். அப்படி என்ன திட்டுன அந்த மிஸ்? அப்புறம் எங்க வகுப்புக்கே வரல, எங்க தீபா மிஸ் தான் வர்றாங்க என்றது மழலையில். அவனுக்கு சப்பிட்டு போனது. பள்ளிக்கு செல்வதற்கு பேருந்திலேயே போய் வருவதால் அதை கூட்டி வரும் சாக்கு வைத்து கூட அவன் பள்ளிக்கூடம் பக்கம் போக முடியவில்லை. தவித்து கொண்டிருந்தவனுக்கு கடவுளை கருணை காட்டுவது போல அவன் கண்ணில் அன்று பட்டாள் அவள். நண்பர்களுடன் சினிமா போகலாம் என்று திடீரென முடிவெடுத்தவன் தியேட்டரில் போய் நின்றான். டிக்கெட் கவுண்டர் அருகே அவளை பார்த்து விட்டான். விடுவானா? ஆண்கள் பக்கம் அவ்வளவு கும்பல் இல்லாவிட்டாலும் அவள் அருகே போய் ஹலோ என்றான். ஒரு நொடி அடையாளம் தெரியாதவளாய் முழித்தவள் சட்ட நினைவு வந்தவளாய் ஹலோ என்றாள். ஒரு சின்ன உதவி, ஆண்கள் பக்கம் கொஞ்சம் கும்பல் அதிகமாக இருக்கு, எங்களுக்கும் சேர்த்து டிக்கெட் எடுக்க முடியுமா? பணத்தை நீட்டினான். இவன் எப்படிப்பட்டவன் என்று கண்களால் அளப்பவள் போல் பார்த்தவள் முதலில் தயங்கினாள். ஆண்கள் பக்கம் ஒன்றும் அதிக கும்பல் இல்லை. ஆனால் பள்ளி மாணவனின் அப்பா என்ன பெரிதாக தவறு செய்துவிடப் போகிறான் என்ற எண்ணமும் தோன்றியது. குடும்பத்துடன் தானே வந்திருக்க போறான். அதற்குள் கவுண்டரின் உள்ளே இருந்து, என்னம்மா, எவ்வளவு ரூபாய் டிக்கெட்டு என்று குரல் வர அவசரமாய் இவன் பணத்தையும் பெற்றுக்கொண்டாள். எங்களுக்கு 3 டிக்கெட் என்றான் அவன் அவசரமாக. அவள் உள்ளே 2 + 3 டிக்கெட்டு என்றாள். ஒரு நொடி குழம்பிய தியேட்டர் ஊழியர், 5 டிக்கெட்னு சொல்லிட்டு போங்களேம்மா என்று ஒன்றாய் டிக்கெட்டை அச்சடித்து கொடுத்தார். கடவுளே! மேலே ஒன்றும் சொல்ல முடியாமல் டிக்கெட்டை பெற்றுக்கொண்டாள். உள்ளே மனம் விசிலடித்தாலும் வெளியே அப்பாவியாக முகத்தை வைத்தபடி, அச்சச்சோ, ஒன்னாவே போட்டு கொடுத்துட்டாங்களா என்றபடி டிக்கெட்டை வாங்கி கொண்டான். வாங்க என்று முன்னே நடக்க இவளும் தோழியும் நாய்க்குட்டியை தொடர்ந்தார்கள். உங்க குடும்பம் எங்கே? அவனுடன் 2 ஆண்கள் சேர்ந்து கொள்ள, குடும்பமா? நண்பர்கள் கூட வந்திருக்கிறேங்க, இது ஜான், இவன் ரகு என்று அறிமுகம் வேறு செய்து வைத்தான். திருநேத்ராவுடன் வந்த தோழி வாணி தலையில் அடித்து கொண்டு முறைத்தாள். ஓன் தப்பு, என்னவோ செஞ்சுக்கோ என்பது போல் அவள் போய் ஓர இருக்கையில் போய் உட்கார்ந்து விட வேறு வழியின்றி திருநேத்ரா அடுத்த இருக்கையில் உட்கார்ந்தாள். காத்திருந்தவன் போல அவள் அருகே தாவி உட்கார்ந்தான் குரு. எங்க பிஎட் பண்றீங்க சொன்னால் ஒரே வார்த்தையில் தான் பதில். அவனா விடுவான்? 1 வாரம் அவளுக்காக அலைப்பாய்ந்தது அவன் அல்லவா? அப்பா என்ன பண்றாரு? இல்லை. என்ன சொல்றீங்க? எப்பவோ போயிட்டாருங்க. ஓ, ஐ எம் சாரி. அவர் போனதுக்காக இப்போ நான் வருத்தப்படல. ஆனால் இப்படி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு படம் பார்க்க விடாமல் செய்கிறீங்களே, அதுக்காக வருத்தப்படுறேன். ஓ, படம் இன்னும் போடலையே. நான் என் தோழியோடு வந்திருக்கிறேன். நல்லது, என்னையும் உங்கள் தோழெல்லாம் ஏற்றுக்கலாம். ஐயோ, அவள் குரல் உயர்ந்தது. ஏதோ மாணவனோட அப்பான்கிற மரியாதையில் பேசுனா என்ன அதிகமாக போறீங்க? ராகுலோட அம்மா கிட்ட உங்கள் கணவர் போக்கு சரியில்லைன்னு சொல்ல 1 நிமிஷம் ஆகாது மிஸ்டர். ஓடும் விளம்பரத்தையும் மீறி ஒலித்தது அவள் குரல். முன் இருக்கைக்காரர்கள் எல்லாம் திரும்பி பார்க்க, குரு என்னடா இது என்றார்கள் அவன் நண்பர்கள். அதானே, என்ன நேத்ரா இது? அவன் சீரியஸாய் கேட்க அவள் சற்றே அடங்கினாள். அவன் பொருட்படுத்தாமல், எங்கள் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருப்ப என்றான். அந்த பயம் இருக்கட்டும். அவள் அமர்த்தலாய் பேசினாள். நான் ஏன் பயப்படணும்? மனைவி கிட்ட கூட பயம் கிடையாதா? உன்கிட்டயா? ஏய், என்ன பேசுறீங்க என்றவள் சற்றே முன்பக்கம் சாய்ந்து, இது சரிப்படாது என்றபடி அவன் நண்பர்களை நோக்கி,
ராகுலோட அம்மா நம்பர் என்ன என்று கேட்டாள். ஐயோ வேண்டாங்க என்று அலறினான். இப்பதானே பொண்டாட்டிக்கிட்ட பயம் கிடையாதுன்னு சொன்னீங்க. உங்களை பார்த்தா அழகா இருக்கிறீங்க, பயப்படுற மாதிரிலாம் இல்லையே. அவள் பற்களை கடித்தாள். பைத்தியமானி, உன் பொண்டாட்டி ராகுலோட அம்மா பத்தி பேசுனா சம்பந்தம் இல்லாம என்ன இழுக்கிற? பாசாங்காய் குழம்பியது போல் பார்த்த குருராஜ் அவளிடம் சீரியஸாய், ராகுலோட அம்மா கிட்ட ராகுலோட அப்பா, அதாவது என் அண்ணன் தானே பயப்படணும், நான் ஏன் பயப்படணும்? அவள் சற்றே நிதானித்தாள். அப்ப ராகுலோட அப்பா? நான் இல்லைங்க. என்னைய பார்த்தா 6 வயசு பையனுக்கு அப்பா மாதிரி தெரியுதா உங்களுக்கு? நான் MBA பண்ணிட்டு இருக்கேன். அவன் அப்பாவியாய் முகத்தை வைத்து கொண்டு சொல்ல, இவள் நாக்கை கடித்து தன் தலையில் தட்டி கொண்டாள். ஐ எம் ரியலி சாரி. இட்ஸ் ஓகே, படம் போட்டுட்டான் பாருங்க, அப்புறம் அதுக்கும் வேற என்னைய திட்டிட போறீங்க. அவள் முகம் சிவக்க, சாரி சாரி, வெரி வெரி சாரி என்றாள். மறுநாள் பள்ளிக்கூட இடைவேளையின் போது அவன் வந்து நிற்பான் என்று நினைக்கவில்லை. சற்றே பதற்றத்தோடு, என்ன விஷயம் என்றாள். ஒரு சின்ன ஹெல்ப்பு. வீட்டுக்கு வந்து ராகுலுக்கு கொஞ்சம் டியூஷன் சொல்லி கொடுக்க முடியுமா? அவள் ஆழமாக பார்த்தாள். அவளது எண்ணத்தை புரிந்து கொண்டவன் போல, இல்லை, இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் யாரும் ஹோம் டியூஷன் வச்சுக்க கூடாதுன்னு சட்டம். நீங்கள் இந்த நிறுவனத்தை சேர்ந்தவங்க இல்லை. ராகுல் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கான், அன்னைக்கும் ஐடியில் வேலை, குழந்தையோட அதிக நேரம் செலவிட முடியலை அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதான் உங்களை கேட்கலான்னு. அவன் சற்று யோசித்த பின், சரி, அப்போ சாயங்காலம் 1 மணி நேரம் வந்து பாடம் எடுக்கிறேன், 500 ரூபாய் சரியா? 1000 வச்சுக்கோங்க என்றவன் முகம் மலர விலகினான். சற்று தூரத்தில் இருந்து இதை கவனித்து கொண்டிருந்த வாணி, என்ன நீயோ விழுந்துட்டியா? என்ன சொல்ற? அவன் கண்ணு பூரா காதல் வழியுது. மனைவிக்கு பயப்பட மாட்டேன், நீ பயப்படும்படியாக இல்லை, அழகா இருக்கிறேன்னு நேத்தே மறைமுகமாக தன்னோட மனசை வெளிப்படுத்திட்டான். புரிஞ்சும் புரியாமல் நடிக்கிறியா, இல்லை நீயும் காதலில் விழுந்துட்டியா? பெருமூச்சை இழுத்து விட்டபடி மரத்தடியில் அப்படியே உட்கார்ந்தாள் திருநீத்ரா. என் சூழல் உனக்கு தெரியாதா வாணி? அதனால தான் கேட்குறேன்டி. ஏன் இந்த டியூஷனை ஏற்றுக்கிற? காசு வருதுன்னு ஏற்றுக்கிறேன். நேர்மையாக பாடம் சொல்லி கொடுத்து வாங்க போகிற காசு தானே, அதனால தப்பு இல்லை. எங்கள் அம்மா வாங்குகிற சொற்ப சம்பளத்தில் சக்திக்கு மீறி கடன் வாங்கி என்னைய பிஎட் படிக்க வச்சாங்க தெரியுமா? வீட்டு வாடகை, மளிகை, என் படிப்பு எல்லாமே செலவாயிடுது. அம்மாவுக்கு சுகர் வேற இருக்கு. 6 மாசமா டெஸ்ட் பண்ணிக்காம மாத்திரை கூட சாப்பிடாம இருக்காங்க. இந்த டியூஷன் பணம் அதுக்காவது பயன்படும்ல. வாணியால் எதுவும் பேச முடியவில்லை. வேலைக்கு போய் எங்கள் அம்மாவை நல்லபடியாக வச்சுக்கணும், அதுதான் இப்போதைக்கு எனக்கு ஒரே குறிக்கோள். வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுக்குள்ள நானே டியூஷன் எடுத்து கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம் தான் நினச்சேன். இந்த சூழலில் எந்த மன்மதம் வந்தாலும் நான் விட மாட்டேன்ப்பா. அவள் கணக்கும் கடவுள் எழுதும் கணக்கும் ஒன்றாகவா இருக்கும்? அவன் பெரியம்மா, அவ்வப்போது பார்வையில் தட்டுப்படும் அவன் அண்ணி, வீடு நிறைய வேலையாட்கள் என்று சூழல் இதமாகவே இருந்தது திருநீத்ராவிற்கு. அவன் மட்டும் வீட்டில் இருந்து கொண்டு முறை தவறி நடந்து விடுவானோ என்ற பயத்திற்கு இடமில்லாமல் போனது. டியூஷன் போவது பழகி போனது. ஆனால் முதல் 2 தினங்கள் அறையின் ஓரமாக அவனும் அமர்ந்த போது சற்றே நெளிந்தாள். நாசுக்காக, ராகுல நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றாள். இல்லை, கிளாஸில் நீங்கள் அவனை அதட்டினதுனால கொஞ்சம் பயப்படுறான், அதனால சில நாட்கள் உங்கள் கூட அவன் இயல்பாக பழகிற வரை தான் நான் உங்கள் கூட இருந்துடுறேனே. அவள் அரை மனதாக சம்மதித்தாள். அவளை டியூஷனுக்காக அந்த வீட்டிற்கு வரவழைக்க அவன் எவ்வளவு போராட வேண்டியிருந்தது. வீட்டில் 1ஆம் வகுப்பு பையனுக்கு டியூஷன் ஆடா, ஏண்டா இந்த அக்கப்போர் பண்ணுற என்றார்கள். ஐயோ, எந்த காலத்தில் இருக்கீங்க? இப்போல்லாம் எல்கேஜிலே டியூஷன் ஆரம்பிச்சுட்றாங்க, அப்போ தானே போக போக அதிக மார்க்ஸ் வாங்க முடியும். போடா, நீ முதல்ல சொல்லிக் கொடு, இல்லை அணுவை சொல்லிக் கொடுக்க சொல்லு. ஐயா, நமக்கெல்லாம் இங்கே நான் நேரம் இருக்குது, அணு பாவம் காலேஜ் போயிட்டு வரவே சரியாக இருக்கும். அப்படி இப்படி பேசி பெரியவர்களை சம்மதிக்க வைத்தான். ஆனால் நேத்ராவை பார்த்தவுடன் ராகுல் உள்ளே ஓடினான். அதை காட்டிக்கொள்ளாமல் அவளை பெரியம்மாவுக்கு அறிமுகம் செய்துவிட்டு அவள் காப்பி குடிக்கும் நேரம் சப்தமில்லாமல் போய் ராகுலை சரி கட்டி, நான் இருக்கிறப்ப அந்த மிஸ் ஏதாவது செஞ்சுடுவாங்களா என்ன? அப்போ நீயும் கூடவே இருப்பியா? கண்டிப்பாடா. அதையே காரணம் காட்டி 1 மணி நேரம் தெய்வ தரிசனம் போல அவளை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருப்பான். திருநேத்ராவிற்கே சங்கடமாகி போனது. பணத்திற்காக அவனது ஆசைக்கு தூபம் போடுகிறோமோ என்ற குற்ற உணர்வு. அவன் எதுவும் பேசாமல் இருக்கும்போது தானாக போய் எப்படி என்னவென்று சொல்வது? நான் உன்னைய காதலிக்கிற சூழல்ல இல்லைங்கிறதா?
நான் உன்னைய காதலிக்கிறதுன்னு யார் சொன்னது அப்படின்னு அவன் திருப்பி கேட்டுட்டா, உன் காதலை காட்டிக்கொள்ள உன் பார்வை ஒன்றே போதுங்கிறதா? மெல்ல மெல்ல அந்த பார்வையில் அவளை கரைத்து போன போதுதான் அவள் பயம் அதிகரிக்கத் தொடங்கியது. அவளும் சிறு பெண்தானே. மிகச்சிறிய வயது முதலே ஆசைகளை அடக்கி பழகியவள்தான். ஒரு பட்டு பாவாடை, நகை, அறுசுவை உணவு என்று எதையுமே தன் அம்மாவிடம் கேட்டதில்லை. அவையும் இவளை நாடியதில்லை. ஜடப்பொருட்கள். மெல்ல ஒரு நாள் சம்பாதித்து காசு சேர்த்து மெதுவாக பார்த்து கொள்ளலாம் என்றுதான் இருந்தாள். குருராஜ் விஷயம் அப்படியா? அவனை விரும்பி வந்து அவளை, அவளது வைராக்கியத்தை அசைக்கிறானே. அவள் என்ன முற்றும் துறந்தவளா? ஆசைகளை அறுத்தவளா? ஆனால் அவள் என்ன சம்பாதித்து உயர்ந்தாலும் எந்த நாளும் அவனை எட்ட முடியாது. அந்த உண்மை அவளுக்கு நன்றாகவே உரைத்தது. அதனால் மனதை இறுக்கியே வைத்து ஒரு கர்ம யோகி போல பாடம் நடத்துவதும் வேறு எந்த வார்த்தையும் அனாவசியமாக பேசாமல் வீடு திரும்புவதுமாக இருந்தாள். அப்படியே இருந்து விட முடியுமா? அவளால் முடிந்தாலும் அவனால்? மழை இருட்டு கட்டிய மாலை நேரம். வழக்கம் போல அவனது வீட்டிற்கு நுழைந்தாள். ஆனால் சூழல் சற்று வித்தியாசமாய் இருந்தது. சமையல்கார அம்மாளை தவிர யாரும் கண்ணில் படவில்லை. மெல்ல படிப்பு அறைக்குள் போன போது அவன் மட்டும் சாய்வு நாற்காலியில் ஆடியபடி புத்தகம் படித்துக் கொண்டிருந்தான். திரும்பிடலாமா என்ற தயக்கத்தோடு அவனிடம் கேட்டாள். ராகுல் நிமிர்ந்தவன் உட்காருங்க என்றான். அவள் சங்கடமாய் உணர்ந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் உட்கார்ந்தாள். அதற்குள் சமையல்கார அம்மாள் காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள். குழந்தை இல்லையா? இல்லை, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன். தன்னோட அப்பா அம்மாவோட போயிருக்கா. பெரியப்பா பெரியம்மா ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்களே. ஃபோனில் சொல்லியிருக்கலாமே. கேட்டவள் அவசரமாய் காஃபியை பருகினாள். ஃபோனில் சொல்கிற விஷயம் இல்லை இது. அவள் மனம் அதிர்ந்தது. என்ன சொல்ல வர்றான்னு தெரியலையே. என்ன சொல்கிறீங்க? நேத்ரா, நம்ம 2 பேருமே கண்ணாம்பூச்சி ஆடுறோம்னு நினைக்கிறேன். நேரடியாய் எதிர்பார்க்காத நேரம் அவன் பேச்சை தொடங்கியதால் அவள் தடுமாறித்தான் போனாள். சரி, நேரடியாகவே நான் சொல்லிடுறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? அவள் மிரண்டுதான் போனாள். என்ன இது இப்படி கேட்குறானே? அவள் ஒரு மாதிரி எதிர்பார்த்ததுதான். ஆனால் எதிர்பாராத நேரம், எதிர்பாராத விதம். அவள் தயங்கவே அவனை தொடர்ந்தான். உடனே சொல்லணும்னு இல்லை, மெதுவாக யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஆனால் எனக்கு சாதகமாக சொல்லுங்க ப்ளீஸ். இன்னைக்கில்லை என்று கேட்டாலும் தன்னால் அவனுக்கு சாதகமாக பதில் சொல்ல முடியப் போகிறதா என்ன? அவன் உயரம் எட்ட எத்தனை எம்பினாலும் தன்னால் ஆகப் போகிறதில்லை. அவன் பெரியப்பா IAS அதிகாரி. அவர் மருமகள் கமிஷனரின் மகள். வேளையில் கை நிறைய சம்பளம். இவர்கள் வீட்டு பெண் அணுவிற்கு பார்த்திருப்பது ஆடிட்டர் மகனான டாக்டர் வரன். நுங்கம்பாக்கத்தில் பாதி தெருக்கள் அவர்களுக்கு சொந்தமானது என்று பேசிக்கொள்கிறார்கள். உறவினர்களே இத்தனை உயரம். குருராஜ் வீட்டிலோ கேட்கவா வேண்டும்? பெரிய தொழிலதிபரின் ஒரே மகன், பல நிறுவனங்களின் வருங்கால முதலாளி. பெரியப்பா தன் சம்பந்தியாய் கமிஷனரையும் ஆடிட்டரையும் காட்டும்போது குருராஜ் அப்பா யாரை காட்ட முடியும்? தினக்கூலியின் மகள் என்ற அறிமுகம் அவளுக்கே சங்கடமாய் இருந்தது. தன் அம்மா அவளுக்கு உசத்திதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் மற்றவர்கள் முன் ஏன் மட்டமாய் பார்க்கப்பட வேண்டும்? அவர்கள் உயரம் அவர்களுக்கு. இவள் கீழ்மட்டத்திலேயே நிம்மதியாய் திருப்தியாய் இருக்கிறாளே. திரிநேத்ரா, அவன் மென்மையாக அழைத்தான். அதில் அவள் உருகித்தான் போனாள். ஆனால் ஆனால் உங்க மனசை பத்தி நீங்க பேசிட்டீங்க. என் மனசை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அதென்ன கண்ணாம்பூச்சி ஆடுறோன்னு என்னையும் சேர்த்து சொல்றீங்க? அவள் குரலில் இருந்த வேகத்தில் அவன் ஆடியே போய்விட்டான். இல்லை நேத்ரா. அவள் நிறுத்துங்க என்று கையை காட்டினாள். லுக் மிஸ்டர் குருராஜ், நான் உங்கள்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு ஊழியம் செய்கிற ஒரு ஆசிரியை. நமக்குள்ள உறவுகள் அதுதான், அது மட்டும்தான். நீங்களாம் ஏதாவது கற்பனை செஞ்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது சார். எனக்கு இந்த டியூஷன் பணம் அவசியம். அதுவே உங்களுக்கு அரை நாள் செலவு. ஏதேதோ பேசி என் பொழப்புல மண்ணள்ளி போட்டுறாதீங்க. சொன்னவள் நிற்காமல் அங்கிருந்து விறுவிறுவென கிளம்பி விட்டாள். இரவு முழுவதும் அழுதும் மனம் ஓயவே இல்லை. விரும்பிய ஒருவனை ஏற்க முடியாத வறுமை மேல் அவளுக்கு முதலாய் கோபம் வந்தது. அவனும் அந்த இரவு தூங்கவில்லை.
வழக்கம் போல் மறுநாள் முதல் டியூஷன் போய் வந்தாள். அவன் ரொம்ப பேசினால் நின்று விடலாம் என்றுதான் நினைத்திருந்தாள். ஆனால் அவனோ அதற்கு நேர்மாறாய் வீட்டிலேயே இல்லாமல் அவளை தடுத்தான். வீட்டில் இருந்தாலும் இவள் போனவுடன் விருட்டனை எழுந்து வெளியேவோ அல்லது மாடிக்கோ போய்விடுவான். இவளை பார்த்தவுடன் மலர சிரிக்கும் அந்த கண்களும் இதழ்களும் இறுகி கிடந்தன. மெல்ல தலையசைத்து அவள் வருகையை ஆமோதிப்பதோடு சரி, சலசலவென பேசிய வாய் சட்டமாய் மூடி கிடப்பது அவளையே சங்கடப்படுத்தியது. ஒருவனால் இவ்வளவு வாடிப்போக முடியுமா? இவளுக்கு காஃபியை சமையல்காரம்மா எடுத்து வந்தபோது ஹாலில் இருந்து அவன் பெரியம்மா, அந்த பிள்ளைக்கு கூட ஒரு டம்ளர் காஃபி கொண்டு வந்து கூட யாருண்ணா, என்னவோ 4 நாளாக சரியாக சாப்பிட்றதே இல்லை, எதையோ பறி கொடுத்த மாதிரி சுற்றிக்கிட்டே திர்றா, பேசாம ஜானகி வரவழைக்க வேண்டியதுதான் என்று புலம்பினாள். அது இவள் வயிற்றை பிசைந்தது. அன்று பள்ளிக்கூடத்தில் சார்ட்டை மாட்டினாள் திரிநேத்ரா. திணை வகைகள் அழகாக விளக்கமாக வரையப்பட்டிருந்தது. குழந்தைகள் எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணம் முதல் நாள் மாலை முழுதும் முன் இரவு வரை கண்விழித்து தயாரித்திருந்தாள். இப்போது குழந்தைகளுக்கு எப்படி விளக்கினால் நன்றாக இருக்கும் என்று மனதில் ஓடவிட்டு கொண்டு நின்றவளின் கவனத்தை பியூனின் வருகை கலைத்தது. நேத்ராமா, உங்களை பார்க்க ராகுலோட பாட்டி வந்திருக்காங்க. சுந்தரி அம்மாளா? இந்த நேரத்திலேயே இங்கே வரணும்? யோசனையுடன் 2:08 வாசல் பக்கம் வந்தாள். அவள் கவலைப்பட்டபடியே பதைபதைப்புடன் நின்று கொண்டிருந்தாள் சுந்தரி அம்மாள். அருகே தண்ணீர் பாட்டிலை கழுத்தில் மாட்டிக்கொண்டு எந்த கவலையும் இல்லாமல் தலையை ஆட்டிக்கொண்டு நின்றான் ராகுல். என்னம்மா விஷயம்? அம்மாடி, ராகுலை கூட்டிட்டு போறேன், இன்னைக்கு டியூஷன் வேணா. பேசும்போதே மூச்சிரைத்தது. சரிம்மா, ஏதாவது பிரச்சனையா? நான் ஏதாவது உதவி செய்யணுமா? நேத்ரா, குருவை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கோம், பைக் விபத்து, நேராக அங்கே தான் போகிறேன். அவ்வளவுதான். நேத்ரா நொறுங்கி போனாள். என்னம்மா சொல்கிறீங்க? என்னத்த சொல்லம்மா, என்ன நிலையில் இருக்கான்னே தெரில. என் வீட்டுக்காரருக்கு 4 மணிக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது. பிள்ளையும் மருமகளும் ஆஃபீஸ் விஷயமா பெங்களூர் போயிருக்காங்க. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலம்மா. என் தங்கச்சிக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. கொஞ்சம் இருங்கம்மா, பெர்மிஷன் சொல்லிட்டு நானும் உங்கள் கூட வர்றேன். நீங்கள் ரொம்ப டென்ஷனாக வேற இருக்கீங்க. முடியுமா? நீ வந்தால் நல்லாதாம்மா இருக்கும். இந்த உதவி கூட செய்யலைன்னா எப்படிம்மா? குருராஜை பார்க்க துடித்த அவள் மனதை காட்டிக்கொள்ளாமல் பேசிவிட்டு ஓடிப்போய் அரை நாள் விடுப்பு சொல்லிவிட்டு வந்தாள். மருத்துவமனையில் ஐசியூவில் கண்மூடி கிடந்த குருராஜை பார்க்க பார்க்க அவள் உடைந்துதான் போனாள். சிரிப்பும் கும்மாளமுமாய் தன் பின்னால் சுற்றிய அந்த உற்சாக இளைஞனாயுது. ஐயோ கடவுளே! இவர்கள் போகும்போது அவன் பெரியப்பா அங்கிருந்தார். நல்ல வேளை ஹெல்மெட் போட்டிருந்ததால தலையில் அடிபடல. அதிர்ச்சி மயக்கம்தான், காலில் தான் முறிவு இருக்கான். ராத்திரி மயக்கம் தெளிஞ்ச பின்னாடி ஸ்பெஷல் வார்டுக்கு மாற்றிடுவாங்களாம். அவர் பேச பேச இருவருக்கும் மூச்சு வந்தது. காலு 2-3 மாதத்துக்கு கட்டுதான். ப்ராஜெக்ட் முடிஞ்சாச்சு, ஊருக்கு போகிறேன்னு குதிச்சுட்டு இருந்தானே. 2 மாதத்துக்கு இங்கே தான் டேரா. அது சரி, எதுக்கு இவங்களை தொந்தரவு பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கிற? நேத்ராவை சுட்டி காட்டி மனைவியிடம் கேட்டார். சுந்தரி அம்மாள் நன்றி பொங்க அவளை பார்த்தபடி, நீங்கள் மீட்டிங்னு சொன்னதுனால வர முடியுமோ முடியாதோன்னு பயமாயிடுச்சு, எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, அதுதான். சரி சரி, இவங்கள பண்ண மாதிரி உன் தங்கச்சிக்கு ஃபோன் செஞ்சு ரகலை பண்ணிடாத என்ன? சொல்லாட்டா எப்படிங்க, எனக்கே படபடன் வருதே என்று அருகில் இருந்த நாற்காலியில் உட்கார்ந்தார் சுந்தரி அம்மாள். ஆஸ்பத்திரி அது இதுன்னு சொன்னால் பயந்துடுவாங்க. அப்படி பயப்படும்படி ஒன்றும் இல்லை அவனுக்கு. அவன் வார்டுக்கு வந்த பின்னாடி அவனையே ஃபோனில் பேச சொல்லிடலாம் என்ன? ஒன்றும் இல்லை, காலில் சின்ன கட்டுதான்னு புரியுது தானே? அவனே பேசிட்டான்னா அவங்க வர்றதா இருந்தாலும் பதறாமல் வருவாங்க. இங்கே பாரு, முதல்ல நீ பதறாத, பிபி எகிரிடும். அப்புறமா உன்னைய வேற அட்மிட் பண்ணி ஆகணும். இறுக்கமான சூழலிலும் நிதானமாக பதறாமல் இயங்கும் அவரை ஆச்சரியமாக பார்த்தாள். ஐஏஎஸ் என்றால் சும்மாவா? சரி, வீட்டுக்கு அணு வந்திருப்பாப்ல, குழந்தைய வீட்டில் அவகிட்ட விட்டுட்டு நான் மீட்டிங் கிளம்பட்டா? சரிங்க, ஆனால் ராத்திரி யார் இங்கே தங்குறது? அவரும் சற்று யோசித்தார். மனைவிக்கு பிபி உண்டு. இப்போது ஏற்கனவே அவளுக்கு இரத்த அழுத்தம் கூடியிருக்கும். மகளுக்கு நாளை பரீட்சை. இரவு இங்கு கண்விழித்து பார்த்து கொண்டால் காலையில் எப்படி பரீட்சை எழுதுவாள்? தான் வீடு திரும்ப நள்ளிரவு மேலாகிவிடும். நங்கநல்லூரில் அவன் பேர் என்ன? உன்னோட ஒன்று விட்ட தம்பி இருக்கானே, அவன் மக வீட்டுக்கு அமெரிக்கா போயிருக்கான். தெரியுமா தெரியாதா? சரியா போச்சு. ஆஃபீஸ் பியூன் யாராவது?
அவர் முடிக்கும் முன் இளையவள் இடை புகுந்தாள். சார், நான் இங்கே உதவிக்கு இருக்கிறேனே. அவர்கள் இருவரும் தயங்கினார்கள். வயசு பொண்ணை எப்படி வயசு பையனோட ராத்திரி நேரத்தில் தங்க சொல்கிறது? இல்லை பரவாயில்லம்மா, உங்கள் அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன் சார். ஸ்பெஷல் வார்டுக்கு அவர் மாற்றுற பிறகு பரவாயில்லை, பியூன் கூட தங்கிக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஐசியூவிலேருந்து மாற்றுறாங்க, நல்லா பார்த்துக்கணும். ஏதாவது அவசரம்னா புரிஞ்சுக்கிட்டு டாக்டரை கூப்பிடணும். அதனால் வீட்டு மனுஷங்க நாம் யாராவது இருக்கிறது நல்லது தானே. அவள் கண்கள் இறைஞ்சின, குரலில் கெஞ்சல் இருந்தது. வீட்டு மனுஷங்க நாம என்று தன்னையும் இயல்பாய் அவள் இணைத்து கொண்ட விதம் எல்லாம் சேர்த்து அவர் மனதில் மணி அடித்தது. அவளை அவர் ஆழம் பார்ப்பதை அறியாமல் அவளை பேசிக்கொண்டு போனாள். அம்மாவுக்கு பிபி இருக்கு, உங்களுக்கு ஆஃபீஸில் வேலை, ஒரு ராத்திரி ஆஸ்பத்திரியில் தங்குறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் சற்று யோசித்து விட்டு சரிம்மா என்றார். மனைவியிடம் திரும்பி, நீ கொஞ்ச நேரம் இங்கே இரு சுந்தரி, அப்புறமா வீட்டுக்கு கிளம்பு. வீட்டில் எனக்காக முழிச்சுக்கிட்டு இருக்காத, மாத்திரை போட்டுக்கிட்டு நல்லா தூங்கு. அப்போ தான் காலையில் சீக்கிரமாக வந்து இவங்களை அனுப்ப வசதிப்படும். என்ன, நாளைக்கு இவங்க வேலைக்கு போகணும்ல. நேத்ராவை பார்த்தபடி மனைவிக்கு ஆணைகளை பிறப்பித்து விட்டு பேரனோடு கிளம்பி போனார். மனதில் மட்டும் 1000 கணக்குகள். பஞ்சு நெருப்பும் பத்தி கொண்ட இடம் தன்னோட வீடுங்கிறதுனால நாளைக்கு மைத்தினி குடும்பத்துக்கு தானும் தன்னோட மனைவியுள்ள பதில் சொல்லியாகணும். இதை பற்றி ஜாடையாகவாவது குருவிடம் பேசிவிட வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டார். மன இறுக்கமும் தயக்கமும் அவருள் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தின. இரவு 8 மணி வாக்கில் குருராஜை தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து சாதா அறைக்கு மாற்றினார்கள். நினைவு திரும்பியவன் முகத்தில் வலியின் வேதனையையும் மீறி இவளை பார்த்தவுடன் வளர்ச்சி ஏற்பட்டது. அறை மாறி இவன் சற்று ஆசுவாசப்பட்ட பின் பெரியம்மா கிளம்ப ஆயத்தமான போது கூடவே வழியனுப்ப இவளும் போக தன்னிடம் சொல்லிக் கொள்ளாமல் கிளம்பிவிட்டாள் என்றுதான் நினைத்து மனம் புழுங்கினான் குருராஜ். அறை மாறும் போதெல்லாம் உதவினாலே தவிர ஒரு வார்த்தை தன்ட்ட அவ பேசவே இல்லையே. டீச்சர் தாண்டா ரொம்ப உதவியா இருந்தாங்க என்று பேச்சுவாக்கில் பெரியம்மா சொன்னபோது கூட அவனை நிமிர்ந்து பார்த்து ஒரு புன்னகை கூட சிந்தாமல் ஏதோ பானம் கலப்பதிலேயே கவனமாக இருந்தாள் அவள். இப்போது சொல்லிக்காம கிளம்பிட்டாளே ராட்சசி, அழகான ராட்சசியா இருக்கிறாளே. அவனை அதிகம் கலங்க விடாமல் அவள் வந்து சேர்ந்தாள். அவளை எதிர்பார்க்காதவன் சட்டென பூத்த சந்தோஷத்தை மறைத்தபடி அவளது முகம் பார்த்து கேட்டான், ஏதாவது விட்டுட்டு போயிட்டீங்களா? பதற்றம், உடல் காயம், ஊமை வலி, தன்னால் தன் நிராகரிப்பால் ஏற்பட்ட மனக்காயம் போன்ற கலவையால் அவன் துவண்டிருப்பது அவளுக்கும் புரியாமல் இல்லையே. உங்களைத்தான் விட்டுட்டு போயிட்டேன் என்றாள். அவள் முகம் பளிச்சென மின்னியது. கூடவே கூட்டிட்டு போனாலும் வர தயார்னு தானே சொல்கிறேன், மெல்லிய குரலில் சொன்னான் அவன். விருட்டென திரும்பியவள், ஹலோ, பேச்சு எல்லை தாண்டாமல் இருந்தால் நல்லதுங்க என்றாள். உண்மையை சொன்னால் என் கோபம் வருது. எது உண்மை? உங்கள் மனசில் நான் இருக்கிறேன். பொய். அப்போ எனக்கு அடிபட்ட உடனே ஏன் ஓடி வந்தீங்க உதவி செய்ய? அதுக்கு பேர் தான் காதலுங்க. வெளியே போய் சொல்லாதீங்க, சிரிப்பாங்க. அதுக்கு பேர் தான் மனிதாபிமானம். சொல்லிவிட்டு எழுந்தவள் சிஸ்டர் என்று அழைத்தபடி வெளியே போனாள். சலைன் முடிய போகுது, பாட்டில் மாற்றணுமா என்று நர்ஸிடம் அவள் பேசுவது கேட்டது. அவன் கண்களை மூடி அப்படியே சாய்ந்து கொண்டான். உடலை விட மனம் அதிகம் வலித்தது. ஏன் உண்மையை ஒத்துக்க மறுக்கிறா? மறுநாள் இரவு பெரியப்பாவை ஆஸ்பத்திரியில் தங்குவதாய் சொன்னார். அவனுக்கு அவள் வராதது ஏமாற்றமாய் இருந்தது. ஆனால் காட்டிக்கொள்ள முடியவில்லை. ரொம்ப நேரம் கட்டுப்படுத்த முடியாம மெல்ல ஆரம்பித்தான். டீச்சர், ஏன் வராதது ஏமாத்தமா இருக்கோ? வெடிக்கன அவர் கேட்க இவன் துணுக்குற்றான். இல்லை இங்கே பாரு குரு, கழுதை கூட குட்டியாக இருக்கிறப்ப அழகுன்னு தான் சொல்லுவாங்க. அழகான பொண்ணுங்களை பார்த்தா விசிலடிக்கிற வயசு உன்னோடது. அத்தோடு நிறுத்திக்கிற, புரியுதா? ஏதுடா பெரியப்பா இப்படியெல்லாம் பேசுகிறாரேன்னு நினைக்காத. என் அனுபவத்துக்கே உன் வயசு இருக்கும் தெரியுமா? நம்ம தகுதிக்கு அவ கால் தூசு பெறமாட்டா. படிக்க அனுப்பின பிள்ளைய நீ பார்த்துக்கிற லட்சணம் இதுதானான்னு உங்கள் அப்பா என்னை கேட்குற மாதிரி ஒரு நிலைமைக்கு ஏற்படுத்திடாத, சரியா? அவனுக்கு பொங்கிக் கொண்டு வந்தது. கட்டுப்படுத்த முடியாதவனாய், அவ என்னை விரும்பல பெரியப்பா, போதுமா என்றான். அப்ப நீ உன் மனசு அவகிட்ட இழந்திருக்கிறது உண்மை, அப்படித்தானே? அவர் மடக்கினார். பெரியப்பா, முடிஞ்சு போன கதையை தோண்டி எடுக்க வேணான்னு நினைக்கிறேன். முற்றுப்புள்ளி வச்சிருந்தா சரி, கமாவா இருந்துடக்கூடாதுன்னு தான் கவலைப்படுறேன்ப்பா. இழுத்து போர்த்தி படுத்து விட்டார் பெரியப்பா. அவனுக்கு தான் தூக்கம் முழுதாய் தொலைந்து போனது.
அன்று வழக்கம் போல் டியூஷன் எடுக்க ராகுல் வீட்டிற்கு போனாள் திருநேத்ரா. குருராஜ் வீடு திரும்பிட்டானா என்று அவள் கண்கள் வழக்கம் போல் தேடின. காஃபியை கொடுக்க வந்த பெரியம்மா, அம்மாடி, நல்லபடியாக குரு வீடு வந்து சேர்ந்துட்டாம்மா. அன்னைக்கு நீ செஞ்ச உதவி ரொம்ப பெரிய உதவி தெரியுமாம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா என்றார். குறைஞ்சது 1 மாதம் பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு என்றார் மனம் நிறைந்த நன்றியுடன். அவளுக்கு உடனே ஓடிப்போய் அவனை பார்க்க வேண்டும் என்று எழுந்த ஆர்வத்தை அப்படியே அடக்கிக் கொண்டாள். மருத்துவமனையில் அவன் பெரியப்பா பேச்சில் தெரிந்த அழுத்தம் அவளை மேலும் அடக்கி வாசிக்க வைத்துவிட்டது. ஆயிற்று, 1 மாதம் ஓய்வு எடுத்த பின் தன் ஊர் திரும்பி விடுவான். பின்னர் கால மாற்றத்தில் அப்படியே தன்னை மறந்துவிடப் போகிறான். இந்த 1 மாதம் தன் நினைவால் சற்று அலைக்கழிக்கப்படுவான், அவ்வளவுதானே. மாறாக தானும் விரும்புவதாய் அவனிடம் உண்மையை உளறி வைத்தால் அவனது குடும்பத்தில் எத்தனை பெரிய சூறாவளி வீசும். இத்தனை வசதியும் செல்வாக்கும் உள்ள குடும்பத்தில் இருந்து அவனை தனக்காக பிரித்துச் சென்று அவனையும் தன் வறுமையில் ஆழ்த்துவதில் அவளுக்கு உடன்பாடில்லை. அதனால் அவன் வீட்டினர் மனதில் எந்த சந்தேகமும் வராத வண்ணம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதால் மயிலிறகு குட்டி போடாது என்று தெரிந்தும் அதை பொத்தி பொத்தி பாதுகாக்கும் சிறுமி போல தன் காதலை மனதில் வைத்து பூஜித்தாளே தவிர வெளியே துளியும் காட்டிக்கொள்ளவில்லை. ஒரு முறை கூட அவனை பார்க்க முயலவில்லை. அவனோ அதை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்தான். இவள் பாடம் சொல்லிக் கொடுக்கும் அறைக்கு பக்கத்து அறையில்தான் அவன் படுத்திருந்தான். ஆனால் பார்க்க போகவில்லை அவள். 1 மாதம் கண்ணாம்பூச்சி காட்டி ஓடியது. குருராஜ் மெல்ல வீட்டிற்குள் ஊன்றுகோலின் உதவியால் நடக்கத் தொடங்கியிருந்தான். அன்று வகுப்பிற்கு அவள் வந்தபோது ராகுலுடன் அவனும் உட்கார்ந்திருந்தான். ராகுலின் பாடப்புத்தகத்தில் இருந்து தலையை நிமிர்த்தியவன் இவளை பார்த்தவுடன் சிரித்தான். அவன் நடமாடுவதில் அவளும் மகிழ்ந்துதான் போயிருந்தாள். ஆனாலும், ஹாய், ஐ எம் குருராஜ், ராகுலோட சித்தப்பா என்றான். ஒரு நொடி புரியாமல், ஏன் புதுசா அறிமுகம் செஞ்சுக்கிறா என்று விழித்தாள். இல்லை, ஞாபகப்படுத்தின என்று அவனை கசப்பான ஒரு சிரிப்பை சிந்தியவுடன் தான் அவளுக்கு உரைத்தது. அப்படியா, எனக்கு கிளாஸ் ஆரம்பிக்கணுமே என்றாள் அவள், கண்டு கொள்ளாதது போல கராராக. அவன் பெருமூச்சு விட்டு எழுந்தான். உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுடி என்பது போல பார்த்தவன், உனக்கு முக்கியமா இல்லாம இருக்கலாம், ஆனா சொல்ல வேண்டியது எனக்கு அவசியம். நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன் என்றான். நாளைக்கே வா? அவளையும் மீறி அதிர்ச்சி வெளிப்பட்டது. ஆமா, என்கிட்ட இருந்து உனக்கு நிரந்தர விடுதலை தான் போ. காலி இன்னும் சரியாகாம ரொம்ப தான் அக்கறை என்றவன் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் ஊன்றுகோல் உதவியுடன் நடந்து போனான். மறுநாள் ராகுல் வீட்டில் அவளுக்கு வகுப்பு கிடையாது. ஆனால் மதியம் முதலே அவளுக்கு பள்ளியில் இருப்பு கொள்ளவில்லை. சில மாத பழக்கம்தான். ஆனால் ஒருவனால் தன்னை இந்த அளவு பாதிக்க செய்ய முடியுமா? ஏதோ வாரத்தில் 4 நாட்கள் அவனை சில மாதங்களாய் பார்க்கிறாள். அதிலும் பேசிய பொழுதுகளை எண்ணிவிடலாம். ஆனாலும் ஜென்ம ஜென்மமாய் பழகிய ஒரு உணர்வு. தன் மனதை அவனிடம் திறக்காவிட்டாலும் தான் அவனை விரும்புவதை அவள் மனம் மறுக்கவில்லையே. தனது மனம் கவர்ந்தவன் உள்ளூரில்தான் இருக்கிறான் என்ற எண்ணமே தன்னுள் எத்தனை உயிரோட்டமாய் இருந்து தன்னை உற்சாகமாக இயங்க வைத்துள்ளது என்பது இப்போதுதான் அவளை உணர்ந்திருக்கிறாள். இனி அவன் இங்கு இருக்கப் போவதில்லை. ஏனோ தன் உயிரை யாரோ எடுத்து போடுவதைப் போல ஒரு தவிப்பு அவளுள். ஏன் இப்படி? வகுப்பில் அவளால் வழக்கம் போல் ஆர்வமாய் பாடம் எடுக்க முடியவில்லை. மாணவ மாணவிகளை 4 கேள்விகளை படித்து எழுத சொல்லிவிட்டு பேசாமல் உட்கார்ந்து விட்டாள். வகுப்பு பாடத்தை குறிப்பிட வைத்திருந்த டைரியில் தன்னை மறந்து எழுதியவள் கண்களை மீறி வழிய துடித்த கண்ணீரை மாணவ மாணவிகள் பார்த்து விடாதபடி சிரமப்பட்டு கட்டுப்படுத்தினாள். அதற்கு மேல் தன்னை கட்டுப்படுத்த முடியாதவளாய் வகுப்பை விட்டு வெளியேறியவள் தாங்க முடியாத தலைவலி என்று விடுப்பு சொல்லிவிட்டு வீட்டிற்கு போய் சேர்ந்தாள். அம்மாவும் வேலைக்கு போயிருக்க பேசி அமைதிப்படுத்த யாரும் இல்லாமல் பொங்கி பொங்கி அழுதாள் திருநேத்ரா. 4 மணி வாக்கில் அவள் கைபேசி அலறியது. கண்களை துடைத்து கொண்டு மூக்கை நன்றாக உறிஞ்சியபடி எடுத்தாள். குருராஜ் பெயர் மின்னியது. கிளம்பிட்டானா? சொல்லிட்டு போக அழைக்கிறானோ? மெல்ல எடுத்து அழுத்தினாள். ஹலோ. அவன் அவள் எழுதிய கவிதையை வாசித்து காண்பித்தான். அவன் மடமடவென பொழிய அவள் பேச்சிழந்து போனான். தான் மனதில் தோன்றியதை ஏதோ கிறுக்க அதையே சற்று மாற்றி தேர்ந்த கவிஞன் போல் பேசுகிறானே. அவள் எழுதியது அவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? நேத்ரா,
மனசில் இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு ஏமா என்னை இப்படி தவிக்க விடுற? அவளால் எதுவுமே பேச முடியவில்லை. அவன் மென்மையாக கேட்டவுடன் தாங்க முடியாமல் பொங்கி பொங்கி அழுதாள். நேத்ரா, ப்ளீஸ் அழாதம்மா. அவள் கண்களை துடைத்து கொண்டாள். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். கதவை திறக்கிறியா? கதவையா? மேலே பேச முடியாமல் ஓடிப்போய் கதவை திறந்தாள். அவன் நின்று கொண்டிருந்தான். ஊன்றுகோல் மீது கையூன்றி கதவின் நிலை மீது சாய்ந்தபடி நின்றிருந்தான். அப்படியே அவன் மேல் சாய்ந்து கேவி கேவி அழுதாள் திருநேத்ரா. காஃபி நல்லா இருக்கு நேத்ரா, அவன் சொல்ல மென் புன்னகையை தவள விட்டாள் நேத்ரா. அப்போதுதான் வந்த பாலை சுண்டக்காய்ச்சி புது டிக்காஷன் போட்டு சுவையாய் தயாரித்திருந்தாள். தனக்கும் அம்மாவுக்கும் மாலையில் காப்பி, மறுநாள் மோர் தயாரிக்க தயிர் என்று எல்லாவற்றிலும் துண்டு விழும் என்பது அவளுக்கு தெரியும். இருந்தும் அவனுக்கு தண்ணியா தர முடியும்? உணர்ச்சி கொந்தளிப்பிலிருந்து மீண்டவள் இப்போதுதான் தன் நிலை பற்றியும் வீட்டின் நிலை பற்றியும் யோசித்தாள். தலை களைந்து அழுது வீங்கின முகம். ச்சே, இப்படி அவன் முன்னாடி நிற்கிறது. வீடு, அட வீடா இது? ஒரே ஒரு ரூமு, 2 பேர் படுத்தா அடுத்தவங்க நிற்க முடியாது. ஓரத்தில் சின்ன தடுப்புக்கு பின்னாடி சமையலறை, சிறு மேடை, ஒரு அலமாரி, அவ்வளவுதான். ஒரே காம்பவுண்டில் வரிசையான 10 வீடுகள், ஒண்டி குடித்தனங்கள். மதியம் எல்லோருமே வேலைக்கு போயிருந்ததால் குருராஜின் வருகை அங்கே அதிக சலனத்தை ஏற்படுத்தவில்லை. ஆனால் அவன் மனதில் அலையலையாய் சலனம். அவளது வீட்டிற்குள் 2 நாற்காலிகள். ஒரு ஓரமாய் அவள் படிக்க சிறு சாய்வு மேசை, மறு ஓரம் சுருட்டி வைக்கப்பட்ட பாய், தலையணைகள், உடை வைக்கும் 2 பெட்டிகள், அவ்வளவுதான் மொத்த சொத்தே. இந்த சூழலில் குப்பை தொட்டி மேல் வீசப்பட்ட தங்க ஆரம் போல அவன் உட்கார்ந்திருந்தது அவள் கண்களுக்கு பட்டது. என்ன பார்க்குற? உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு வீட்டை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு தேவதையை கூட நான் பார்த்ததில்ல தான் நேத்ரா. ராஜ், நம்ம 2 பேருக்குமே சின்ன வயசு, மனசில் ஆசையை வளர்த்துக்கிட்டோம். ஆனால் நடைமுறைக்கு இதெல்லாம் சரிப்படாது. அதுதான் உன் மனசை மூடி வச்சியா? இந்த வீட்டை பார்த்தீங்களா? அதனால் என்ன? நானாக வந்து இங்கே வாழ போகிறேன், நீ வந்து எங்கள் வீட்டில் மகாராணி மாதிரி இருக்க போகிற. அவள் பெருமூச்சு விட்டாள். அவன் பெரியப்பா மருத்துவமனையில் அவளை பார்த்த பார்வையும் பேசிய துணியும் இவன் அறிவானா? நம்ம ஊரை பொறுத்தவரை காதல் 2 பேர் சம்மந்தப்பட்டது தான். கல்யாணம்னு வரும்போது 2 குடும்பம் சம்மந்தப்பட்டது. அந்தஸ்து பேதம் நமக்குள்ள பெரிய பள்ளமாக விழுந்துடக்கூடாது. அது அப்படித்தான் இருக்கு. இப்பவும் சொல்கிறேன் ராஜ், இது சரிப்படாது, புரிஞ்சுக்கோங்க. எங்கள் அம்மாவை பற்றி உனக்கு தெரியாததுனால நீ பயப்படுற நேத்ரா. ஒரு நல்ல பொண்ணை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன்னு சந்தோஷம்தான் படுவாங்க. சரி, எனக்கு மொத்தமாக ஒரு 6 மாதம் அவகாசம் கொடு. MBA பரீட்சை முடிவு வந்த உடனேயே எங்கள் நிர்வாகத்தில் நான் பங்கெடுக்கணும்னு அப்பா சொல்லிட்டாரு. பொறுப்பு ஏற்ற உடனேயே நம்ம விஷயத்தை வீட்டில் சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சிட்டேன். போதுமா? அவள் என்ன சொல்லுவாள்? தன் மனதையோ திறந்து காட்டிவிட்டாள். பேசாமல் அவன் ஊருக்கு போயிருந்தால் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. இப்போது அவள் என்ன சொல்லுவாள்? என்ன சொல்லதான் முடியும்? நான் என் சக்திக்கு மீறி ஆசைப்பட்டுட்டேன் ராஜ். எங்கள் அம்மாவால் இப்போ இருக்கிற நிலையில பொன் வைக்கிற இடத்துல பூ கூட வைக்க முடியாது. பொன்னால் செஞ்ச சிலை மாதிரி நீ இருக்கிறியே, உன்னைய விடவா பொண்ணும் பொருளும் பெருசு? உங்கள் பேச்சு கேட்குறதுக்கு நல்லா இருக்கும் ராஜ், நடைமுறைக்கும் சாத்தியம்தான், அதை புரிஞ்சுக்கோ. சரி, கேட்கணும்னு நினச்சேன். எப்படி நான் எழுதின வரிகளை நீங்கள் மாற்றி? அவன் தன் சட்டை பையிலிருந்து அவளுடைய சின்ன டைரியை எடுத்தான். நீ எழுதிட்டு அப்படியே வகுப்பில் டைரியை விட்டுட்டு வந்துட்ட. மாணவிகள் அதை உன்கிட்ட கொடுக்க வந்திருக்கிறாங்க. நீ அதுக்குள்ளே வீட்டுக்கு கிளம்பிட்ட. அதனால் வாணிக்கிட்ட டைரியை கொடுத்துருக்காங்க. ஏதோ டைம் டேபிளை பார்க்குறதுக்காண்டி அதை திருப்பின வாணி அவளோட கண்களில் உன்னோட கவிதை பட்டிருக்கு. நீ மனசுக்குள்ளே வச்ச மறுக்கிறத ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருந்த வாணிக்கு நான் ஊருக்கு கிளம்புற விஷயமும் ஓ மூலமே தெரிஞ்சிருக்கு. எனக்கு ஃபோன் செஞ்சு வரவழைச்சிட்டு பேசினாங்க. அவன் இறைஞ்சிய விதத்தில் அவள் கரைந்து போனாள். இந்த ஜென்மத்தில் எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது உங்கள் கூட மட்டும்தான் ராஜ். உங்களை நம்புகிறேன். இந்த ஜென்மம் முழுசு உங்களுக்காக காத்துட்ருப்பேன். போதுமா? இப்படியெல்லாம் சொன்னவ தான் எங்கே, ஏன், எப்படி மாறிப்போனா? எத்தனை யோசித்தும் குருராஜுக்கு தெரியவில்லை. 6 மாதம் காத்திருக்க முடியவில்லையா? இப்போது விதி அவளை ஏன் என்னிடமே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது? சரவணன் என்ன ஆனா? தன்னை விரும்பியதா சொன்னவ எப்படி சரவணன் பக்கமும் சாஞ்சா? பின்னாடி ஏன் அவனையும் கல்யாணம் பண்ணிக்கல? அவனுக்கு உறக்கம் வரவில்லை.
மாறாக விடியலுக்கு அறிகுறியாய் சில்லென்ற காற்றும் பறவைகளின் ஓசையும் தான் மிதந்து வந்தன. உறங்காத விழிகள் அனலாய் கொதித்தன. காலை உணவை அம்மாவும் மகனுமாய் சாப்பிட்டார்கள். கை கழுவி விட்டு வெளியே வந்தவன் தோட்டத்து பக்கம் குழந்தைக்கு திருநேத்ரா விளையாட்டு காட்டிக் கொண்டிருப்பதை பார்த்தான். ஜன்னல் பக்கமாய் தொலைபேசியை எடுத்து பேசுவது போல வந்தவன் அவள் கேட்கும் வண்ணம் பேச ஆரம்பித்தான். பந்தை எடுத்து குழந்தையிடம் போட இருந்தவள் அப்படியே நிமிர்ந்து அவனை வெறித்தாள். ஒவ்வொரு வார்த்தையும் முள்ளாய் அவள் மனதில் தைத்தது. தன் அம்மாவுக்கு ஆபரேஷன் நல்லபடியாக நடக்க வேண்டுமே என்று தவித்தவளுக்கு இவன் வார்த்தை சாடல்கள் அதிக வேதனையைத்தான் தந்தன. வார்த்தை உண்மையில் தவறியது யார்? காரை அவனே லாவகமாய் ஓட்டிக்கொண்டு வந்தான். ஆபரேஷன் முடிந்த இவளின் அம்மாவை பார்த்துவிட்டு திரும்பிக் கொண்டு இருந்தார்கள். அன்று காலை 9 மணிக்கு ஆபரேஷன் என்பதால் விடிகாலையே எழுந்து அவள் கிளம்பிவிட்டாள். குருராஜின் ஆணைப்படி அவளை ஏற்றி செல்ல கார் தயாராக இருந்தது. இவள் மருத்துவமனைக்கு போய் சேர்ந்தபோது அம்மா ஆபரேஷன் தியேட்டர் செல்ல தயாராக இருந்தார். இவளை பார்த்தவுடன் முகம் மலர சோகையாய் ஒரு புன்சிரிப்பை சிந்தினார். ஒற்றையாய் வந்து நின்ற மகளை பார்த்தவுடன் கண்கள் கலங்கிவிட்டன. கணவன் குழந்தை சகிதமாய் இந்த பொண்ணு இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஆபரேஷன்ல ஏதாவது நேர்ந்துச்சுன்னா, அப்படின்னா செத்தும் போயிட்டேன்னா இவ அனாதையால போயிருவா. இந்த உலகத்துல இவ மட்டும் எப்படி நிற்பா? கையில பைசா இல்லாதவளை யாரும் முன்னின்று கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? இவளுக்காகவாவது கடவுளை எனக்கு ஆயுச போட வேணும். அந்த முதலாளி அம்மா கையில காலில் விழுந்தாவது யாராவது நல்லவன் கையில இவளை பிடிச்சு கொடுத்துட்டா போதும். பிறகு நிரந்தரமா தன் கண்மூடினாலும் கவலையே இல்லை. தன் உடல்நிலையை விட மகளின் எதிர்கால நிலைதான் அந்த தாயாரை பெரிதும் வருத்தியது. ஓடி வந்து அம்மாவின் கரம் பற்றி கொண்டாள் நேத்ரா. அம்மா, என்ன இது குழந்தை மாதிரி? ஆப்ரேஷனில் உனக்கு பிழைக்க 99% வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லலையா? எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல நேத்ரா. உன்னை ஒருத்தன் கையில் பிடிச்சு கொடுக்காம போறேன்னு தான் இந்த ஜென்மத்தில் எனக்கு கல்யாணம் ஒன்று நடந்தா அது உங்க கூட மட்டும்தான் ராஜ். தலையை உலுக்கி கொண்டாள் நேத்ரா. இந்த வரிகளுக்கு இனியும் பொருளுண்டா? அம்மாவும் தன் சக்திக்கு உட்பட்டு வரன் பார்க்கதானே செய்தாள். பணம், அம்மாவின் தனிமை என்று ஏதேதோ காரணம் காட்டி இவள்தானே அவற்றையும் தட்டி கழித்தாள். அம்மாவின் கண்ணோட்டத்தில் அவள் பயம் நியாயமானதுதானே. நீ எங்கேயும் போகலம்மா, ஆப்ரேஷன் தியேட்டருக்கு தான் போற. சரியாய் வந்த பின்னாடி ஒரு 4-5 நாள் உன் உடல்நிலையை பொறுத்து ஐசியூவில் இருப்ப. பிறகு ஒரு 4-5 நாள் சாதா வார்டில் இருக்கணும். அப்புறம் டிஸ்சார்ஜ் தான், சரியா? அதுக்கு பின்னாடி உடனே நீ மலை ஏறி வர்றது அவ்வளவு நல்லதில்லை. அதே நேரம் தனியாக சென்னையில் இருக்கிறதும் சரியில்லை. அதனால் உன்னைய கோயம்புத்தூரில் ஒரு முதியோர் இல்லத்தில் சில மாதம் தங்கிக்கிற மாதிரி எங்கள் முதலாளி ஏற்பாடு செஞ்சுருக்காரு. இத்தனை ஏற்பாடும் நீ நல்லபடியாக உடல் தேடி வந்துடுவேன்னு தான் செஞ்சுருக்கோம். உனக்கும் நம்பிக்கை வேணுமா? எனக்காக நீ நிச்சயம் பிழைச்சி வருவ, போதுமா? ஆமாம், பெரிய பங்களா அது, கெட்டுது போ. வீட்டுக்காரர்கிட்ட மேசை நாற்காலியை விலைக்கு கொடுத்துட சொல்லிட்டேன். நம்ம துணிமணி பெட்டியையும் 4 பாத்திரத்தையும் வீட்டில் வச்சிருக்க சொல்லிட்டேன். அடுத்த மாதம் அந்த பக்கம் போனால் எப்படி செய்யணுமோ செஞ்சுக்கலாம். இப்போ நீ நிம்மதியாக இரு. அம்மாவிற்கு தைரியம் சொன்னாலே தவிர அம்மாவை உள்ளே அனுப்பிவிட்டு அவள் தனியே கொட்ட கொட்ட உட்கார்ந்திருந்தாள். மனதில் வேதனையும் கவலையும் அவளை பிடுங்கி தின்றன. ஆறுதல் கூறக்கூட ஆளில்லாமல் புது ஊரில் அம்மாவுக்கு ஏதும் ஆகிவிடக்கூடாது என்ற பதைப்பில் கண்கள் பணிக்க அவள் அமர்ந்திருந்தாள். வாயில் கடவுள் நாமம் இயல்பாய் மூச்சு விடுவது போல ஒலித்து கொண்டிருந்தது. ஜானகி அம்மாதான் தொலைபேசியில் அவ்வப்போது தொடர்பு கொண்டு ஆறுதல் சொன்னார். அந்த நொடிகளில் உண்மையில் அவள் நெகிழ்ந்துதான் போனாள். அம்மாடி, இப்போ அம்மா நிலைமை எப்படி இருக்கு? டாக்டர் ஏதாவது சொன்னாரா? கவலைப்படாதம்மா, அம்மா நல்லா ஆயிடுவாங்க. எனக்கு இந்த முட்டி பிரச்சனை காரணமாக அதிகமாக நம்ம வீட்டை விட்டு போகிறதில்ல. இல்லாட்டி உன் கூடவே வந்து உட்கார்ந்துருப்பேன். தனியாக பாவம் தவிச்சு போயிருப்பேன். என்னம்மா? ஐயோ அம்மா, நீங்கள் இவ்வளவு பேசுகிறதே பெரிய ஆறுதல்மா. ஆப்ரேஷன் முடிஞ்சவுடன் சொல்கிறேன். ஆனால் காலை முதல் குருராஜிடம் இருந்து ஒரு ஃபோன் கூட வரவில்லை. முன்னாள் காதலியாய் பார்க்க வேண்டாம், ஒரு ஊழியரியை அவள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன், அந்த அளவில் கூடவா ஒரு விசாரிப்பு கிடையாது? ச்சே, என்ன மனுஷன் இவன்! மதியம் 12 மணி வாக்கில் ஆப்ரேஷன் சக்சஸ் ஆய் முடிந்தது. ஐசியூவிற்கு அம்மாவை மாற்றினார்கள். கண்ணாடி கதவின் பின்னால் இருந்து கண்மூடி வாயிலும் மூக்கிலும் குழாய் ஏற்றப்பட்ட அம்மாவை பார்த்தாள். தன்னை மீறி கண்ணீர் வழிந்தது.
மதியம் தனியே எதுவும் சாப்பிட பிடிக்காமல் 2 காஃபி குடித்தாள். இரவு 8 மணி வாக்கில் அம்மா லேசாக கண் விழிப்பதாய் சொல்ல ஆர்வமாய் எட்டி பார்த்தாள். அம்மா இலக்கில்லாமல் வெறித்தாளே தவிர இவளை கண்டு கொண்டதாய் தெரியவில்லை. எப்படியோ மயக்கம் தெளிந்து கொண்டிருப்பது நல்ல விஷயம்தானே. அப்போதுதான் புயல் போல் குருராஜ் வந்தான். எடுத்தவுடன் எந்த விசாரிப்பும் இல்லாமல் போலாமா என்றான். அவள் எப்படியாவது அவன் அனுமதி பெற்று அன்றிரவு அங்கே தங்கிவிட்டு மறுநாள் அம்மா சற்று தெளிவாய் பேசிய பின் கிளம்பலாம் என்று நினைத்திருந்தாள். ஆனால் அவனுடைய ஜிவிஜிவித்த முகம் அவளை பேசவிடாமல் செய்தது. இருந்தும் உடனே கிளம்ப முடியாமல் பாசத்தில் அவள் தயங்கி தயங்கி திணற வல்லன அவன் விழுந்தான். என்ன, கிளம்புறதுக்கு மனசு வரலையா? பேசாம ஒரு படுக்கை ஏற்பாடு பண்ணி அம்மா பக்கத்துல நீங்களும் படுத்துக்கோங்க. தண்டமா நீங்க குப்பை கொட்டை தானே, நான் மாசம் 20,000 ஆளுறேன். அடக்கி கர்ஜித்த குரல்தான் என்றாலும் ஓரிருவர் தலை திரும்பி பார்த்தார்கள். அவள் கண்கள் குபீரென நிறைந்தன. அதை அவன் பார்த்து விடாமல் மறைத்தபடி பதிலே பேசாமல் அவனுக்கு முன்னால் போய் கார் அருகே நின்றாள். டாக்டரிடம் ஓரிரு வார்த்தைகள் பேசிவிட்டு பின்னால் வந்தவன் விருட்டென காரை கிளப்பினான். அவள் மனதில் கோபம் கனன்றது. முதல் நாள் மாலையில் கூட இவள் மனதை பேச்சால் இப்படிதான் நோகடித்தான். 2 தினங்களுக்கு முன் சேகர் இவளிடம் வந்தான். ஜானகி அம்மாவின் தூரத்து உறவினன். அனாதையான அவனை இவர் ஆதரித்து வருவதால் அந்த வீட்டில் ஒரு நல்ல நாய் போல் விசுவாசமாய் ஜானகி அம்மாவுக்கு வலது கையாயிருப்பவன். நேத்ராம்மா, என்னன்னே? குருவோட பர்சனல் செக்ரட்டரிக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. வேற ஒருத்தரை 2 நாளில் நியமிக்க போகிறாங்க. அதுவரை வீட்டில் ஏதாவது முக்கிய அலுவலக சம்பந்தப்பட்ட கடுதாசி மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்து கொடு. குரு என்னை உதவிக்கு கூப்பிட்டா நீ எனக்கு கொஞ்சம் உதவி செய்யணுமா என்றாள். அவள் புரியாமல் பார்க்க, எனக்கு அவ்வளவா படிப்பறிவு கிடையாது, நீ நேரடியாக உதவினா அவன் விரும்ப மாட்டான் என்றான். அவள் முகம் சட்டென சுருங்கியது. தங்கள் பணிப்போர் இவன் வரை வந்துவிட்டதா? அவளது முகமாற்றத்தை உணர்ந்தவனாய், சேகர், உன் உதவியை ஏற்க மாட்டான்னா தனிப்பட்ட முறையில் எதுவும் சொல்லலாமா? அவனுக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்காது. பிஏ கூட ஆண்களை தான் தேர்ந்தெடுப்பான், அதான் சொன்னேன் என்று ஒரு சிரிப்பை சிந்திவிட்டு நகர்ந்தான். அவளுக்கு குழப்பமாயிருந்தது. அனு, அண்ணி என்ற ரகளையாய் வீட்டை அவர்களோடு 2 பண்ணி தன் பின் சுற்றிய ராஜ் பெண்களை வெறுப்பானா? ஆனால் சேகர் சொன்னது உண்மை என்பதை அடுத்த முதல் நாள் மாலை அவன் வாயாலேயே உணர்ந்தாள். பொதுவாக அம்மாவும் மகனும் சாப்பிடும்போது இவள் சாப்பிடப் போகாமல் தவிர்த்து விடுவாள். பெரும்பாலும் எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு அம்மாவுடன் சாப்பிட வந்து விடுவான் குருராஜ். அன்று ஏதோ முக்கிய வேலை போலும். அவன் வரும் முன்னே ஜானகி அம்மா மாத்திரை போட்டு தன் நேரப்படி சாப்பிட்டு விட்டார். குருராஜ் எப்போது வருவானோ? அதுக்குள்ள சாப்பிட்றதா? அவன் வர்றதுக்கு ரொம்ப நேரமாகுமோ? அவள் தயங்கி தடுமாறி சாப்பிட உட்கார்ந்த போது அவனும் சரியாக வந்து சேர்ந்து விட்டான். ச்சே, அவளால் பாதியில் எழுந்து போகவும் முடியவில்லை. அவனோ திருநேத்ரா என்ற ஒரு ஜீவனை அங்கு இருப்பதை அறியாதவன் போல வந்து கவிழ்த்திருந்த தன் தட்டை திருப்பி வைத்துக்கொண்டு சாப்பிடத் தொடங்கினான். இதுதான் நேரம் என்பது போல ஜானகி அம்மா கையில் கத்தை காகிதங்களோடு வந்தார். குரு, சாப்பிட்டியாப்பா? அவன் தயிர் சாதத்தை ஒரு பிடி பிடித்து கொண்டிருந்தான். என்ன விஷயம்மா? நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ தான் காதலே போட்டுக்க மாட்டேன்ற. அம்மாவும் பிள்ளையும் பேசிக்கொள்ள அவள் குறுக்கே நெளிந்தாள். அம்மா, வளர்க்காம என்ன விஷயம்னு சொல்லுமா. தரகர் புதுசா 4 பொண்ணுங்க போட்டோவை கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாரு. இப்படி எத்தனை நாள் தான் இருக்க போற? எனக்கும் வயசாகுதில்ல. மனோவும் பொன் குழந்தையா போயிட்டா. அவளை பார்த்துக்க தான் இப்போ இவங்க வந்துட்டாங்களேம்மா. நேத்ரா நல்ல பொண்ணுதான்ப்பா, நல்லபடியா மனோவை பார்த்துக்கிறாதான். ஆனா அவளும் ஒரு நாள் கல்யாணமாகி போயிடுவாப்பா. யதார்த்தமாய் ஜானகி அம்மா சொல்ல இருவரும் சட்டென நிமிர்ந்து பார்த்து கொண்டார்கள். ஜானகி அம்மா அவர்களின் மன ஓட்டம் புரியாமல் தன் போக்கில் பேசிக்கொண்டு போனார். மனோவுக்கு நிரந்தரமா ஒரு அம்மா வேணுண்டா. அம்மா பேச பேச நேத்ரா மீது அவன் வைத்த பார்வையின் உக்கிரம் அதிகரித்தது. பாவி மவளே, நீ மட்டும் எனக்காக காத்திருந்தா எனக்கு இத்தனை பிரச்சனையே இருந்திருக்காது இல்லையா? வர்றவ அம்மாவா தான் இருப்பான்னு என்னம்மா நிச்சயம்? என்னைய திரும்ப நரகத்தில் தள்ளாதம்மா. 2 தடவை பட்டுட்டேம்மா. என்னைய பொறுத்தவரை உன்னையும் மனோவையும் தவிர இந்த உலகத்தில் எந்த பொண்ணும் நம்பகரமானவளே இல்லை. சொன்னவன் விருட்டனை எழுந்து போய் கை கழுவினான். வேகமாய் வெளியேறினான். மகனின் மனவேதனை அறிந்த அந்த தாயாரும் வருத்தத்துடன் எழுந்து போக அப்படியே மேசை மீது கவிழ்ந்து அழுதாள் நேத்ரா. தான் நம்பகம் இல்லாதவளாம். மறைமுக குற்றச்சாட்டு.
யாரை ஏமாற்றியது? ப்ராஜெக்ட் முடிந்து ஊர் கிளம்பி போனவன் 6 மாதமாய் தொலைபேசியிலும் அவ்வப்போது நேரில் வந்தும் காதல் வளர்த்தான். ஆனால் என்ன ஆனது அவனுக்கு? திடீரென திருமணம் என்ற செய்திதானே வந்தது. தாங்க முடியாமல் அப்போது தவித்தது அவள்தானே. என்னவோ தான் அவனை ஏமாற்றிவிட்டதாக சீறுகிறான். இப்போது மருத்துவமனையிலும் குத்தி காட்டி பேசுகிறானே. எங்காவது ஓடிப்போய் விடலாமா என்றிருந்தது நேத்ராவிற்கு. ஓடிப்போக முடியுமா? இவனோட தயவுல அம்மாவுக்கு ஆப்ரேஷன் செஞ்சு முதியோர் இல்லம் பார்த்து பாதியில் எப்படி எங்கே போக முடியும்? ஆனா இப்படியே இவனை பேச விட்டுக்கிட்டே இருக்கிறதா? அவள் மனம் குமுறிய போது வண்டியை ஓட்டல் முன் நிறுத்தினான். இறங்குங்க, ஊர் போய் சேர 11 மணிக்கு மேலாயிடும். இங்கே சாப்பிட்டுட்டு போயிடலாம். அவள் எதுவும் பேசாமல் இறங்கினாள். காலை முதல் எதுவும் சாப்பிடவில்லை. அவளுக்கும் நல்ல பசி. ஆனால் மனம் பல விஷயங்களால் ரணப்பட்டு கிடக்க சாப்பாடு தானே இப்போ குறைச்ச என்று தோன்றியது அவளுக்கு. அவள் நினைப்பை பொருட்படுத்தாதவனாய் என்ன சாப்பிட்றீங்க என்று கேட்டான். வேண்டா வெறுப்பாய் தோசை என்றாள். அவன் ஒரு சூப், தோசை, வெங்காய ரவா தோசை, 2 பாதாம் பால் என்றான் சர்வரிடம். ரவா தோசை என்று வர வர அவளிடம் நகர்த்தினான். அவளும் அவனுமாய் சென்னையில் சுற்றிய நினைவு அவளது மனதில் ஓடியது. ஒவ்வொரு ரகமாக வாங்கி இருவருமாய் பங்கிட்டு சாப்பிட்ட இன்பப் பொழுதுகள். நீ இத்தினோண்டு சாப்பிட்டா எப்படி வயிறு நிரம்பும் என்று வகை வகையாய் அவளுக்கு பதார்த்தங்களை அறிமுகம் செய்தவன் அவன்தான். இப்போதும் அப்படித்தான் பங்கு போடப் போகிறானா? அதுவும் ஒரே ஒரு தோசையா? அவள் தொடாமல் தயங்கியபடி இருக்க, சாப்பிடுங்க, இங்கேயே நேரமாக்கினா எப்படி வீடு போய் சேர்றதா என்று கடுகடுத்தான். உங்களுக்கு? எனக்கு இன்னைக்கு ஒரு விருந்து, வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு வர்றேன். நீங்கள் சீக்கிரமாக சாப்பிடுங்க, எனக்கு பால் மட்டும் போதும். அவள் பொருட்டு தான் ஹோட்டலுக்கு வந்திருக்கிறானா? பழைய கரிசனம் இன்னும் இருக்குதா? அவனோ முகத்தில் எதையும் காட்டிக்கொள்ளாமல் போனில் வர்த்தகம் பேசுவதில் முனைப்பாயிருந்தான். அவளும் ருசிக்காக சாப்பிடாமல் பசிக்காக சாப்பிட்டதால் அவசரமாய் முடித்து கொண்டாள். அவன் பில்லை செட்டில் செய்துவிட்டு காரை கிளப்பினான். உணவு உள்ளே போனதாலோ என்னவோ சற்று தெம்பாய் உணர்ந்தாள் திருநேத்ரா. அம்மாவுக்கு நல்லபடியாக ஆபரேஷன் முடிந்து விட்டதால் அவர் பற்றிய பயம் மனதில் இருந்து சற்று அகன்றுவிட எண்ணம் கோர்வையாய் குருராஜை சுற்றியே வட்டமிடத் தொடங்கியது. 6 மாதத்தில் வந்து தன்னை மனம் பேசுவதாய் சொல்லி போனவன் விடாமல் இவளுடன் தொடர்பு வைத்திருந்தான். தினம் தவறாமல் தொலைபேசியில் பேசினான். 2 வாரத்திற்கு ஒருமுறை வந்து போனான். பெரியப்பா வீட்டிற்கு கூட தெரியாமல் பலமுறை வந்திருக்கிறான். MBA தேர்வு முடிந்து வந்தபோது தொலைபேசியில் தகவல் தெரிவித்தவன் மறுநாளே நேரில் வந்து நின்றான். இவளை அழைத்து கொண்டு நட்சத்திர ஹோட்டலில் தடபுட விருந்து வைத்தான். அந்த ஹோட்டலை கண்டு மிரண்டு விழித்தவளிடம் இயல்பாய் இருக்க பழக்கி ஒவ்வொன்றாய் அறிமுகம் செய்து யோசித்து பார்த்தால் அவள் வாழ்விலேயே அதிக ஆனந்தமாயிருந்த நாட்கள் அவை மட்டும்தான். எல்லாம் திடீரென ஒரு நாள் எப்படி இருண்டு போயின? ஏன்? அவன் கடைசியாக பேசிய பொழுது கூட தன் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்றுதான் சொன்னான். அவளிடம் கோபமோ வெறுப்போ எதுவும் காட்டவில்லை. பின்பு ஏன் திடீரென தன் திருமண பத்திரிகையை, அதுவும் உன் துரோகத்துக்கு என்னோட பரிசு என்ற வரியோடு அனுப்பி வைத்தான்? அன்று அவள் அழுத அழுகை கொஞ்சமா? தொலைபேசியில் முயன்ற போதெல்லாம் தொடர்பை துண்டித்தான். அவளும் விடாமல் முயன்று கடைசியில் போனை எடுத்தவன், எதுக்கு இப்படி விடாமல் தொந்தரவு பண்ணுறான்? உங்கள் கல்யாண பத்திரிக்கை வந்திருக்குது. நான் தானே அனுப்புனேன். அப்போ நாம் பழகினதுக்கு என்ன அர்த்தம்? அது நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. அதில் துரோகம்னு எழுதியிருக்கிறீங்க. எனக்கு புரியலை. உன் மனசாட்சியை கேட்டுப்பாரு, புரியும். இனி என்னை தொந்தரவு செய்யாத. பளிச்சின தொடர்பை துண்டித்தான். மறுநாள் வாணியிடம் சொல்லிக் கொண்டு கதறினாள். அவளை தன் மடி மீது சாய்த்து கொண்டு தலை கோதிவிட்ட வாணி, உன்னோட இந்த துன்பத்துக்கு நான் தானே காரணம் நேத்ரா. உன் மனசை இரும்பு தானடி வச்சிருந்த. நான் தானே உனக்கு நல்லது செய்கிறதா அவன்கிட்ட பேசி. பழசையும் பேசணும் வாணி, என் விதி. இல்லடி, உன் கூட பழகிட்டு விட்டுட்டு போயிட்டாரு. வழக்கமான ஆண் புத்தியை காட்டிட்டான்ல. குமுறினாள் வாணி. நான் ஏதோ துரோகம் செஞ்சதா எழுதியிருந்தாரே, அதுதான் புரியலை. உனக்கு உலகமே புரியல நேத்ரா. தான் தப்பிக்கிறதுக்காண்டி ஒரு காரணம் வேணும், அவ்வளவுதான். உன் கூட எல்லை மீறி பழக நினைச்சிருப்பான். நீ நெருப்புன்னு தெரிஞ்சதும் இந்த செருப்பு காலுக்கு உதவாதுன்னு கழட்டி போட்டுட்டான். காரணம் வேணும்ல, அதான் ஓ மேலேயே பழி போட்டுட்டான். நேத்ராவால் முழுமையாய் வாணியின் கூற்றை ஏற்க முடியவில்லை. ஆனால் மறுக்கவும் முடியவில்லை.
அம்மாவுக்கு தெரியாமல் அழுது கரைந்து கதறி கடைசியில் ஒரு வழியாய் தேறினாள். பிஎட் பரீட்சை முடிந்து வந்த பின் தனியார் பள்ளிக்கூடம் ஒன்றில் வேலைக்கு சேர்ந்தாள். குழந்தைகளுக்கு பாடம் எடுக்க மட்டுமே தான் பிறவி எடுத்தது போல ஒரு தவம் மாதிரி வேலையில் ஈடுபட்டாள். குருராஜ் என்ற பெயரையே மனதில் குழி தோண்டி புதைத்துவிட்டு அவள் வளைய வந்த போதுதான் அம்மா நிரந்தர நோயாளியாய் படுத்தார். எல்லா பரிசோதனைகளும் எடுக்கப்பட்டன. பணம் நிமிடமாய் பறந்தது. ஒரு ஆன்ஜியோ எடுத்து பார்த்துடலாமா என்று டாக்டர் சர்வசாதாரணமாய் சொல்ல அது மட்டுமே பெருந்தொகையை விழுங்கியது. முடிவாவது நல்ல விதமா வந்துடக்கூடாதா? இவளுக்காகவே துடிக்கும் அந்த இதயம் நின்று விடவா என்றல்லவா கேட்டது. நாயாய் பேயாய் பணத்துக்கு அலைந்து உறவினரிடம் எல்லாம் மூக்கு உடைபட்டு வந்தாள். விதி அவளை மீண்டும் கொண்டு வந்து குருராஜிடமே சேர்த்திருக்கிறது. இரக்கமே இல்லாத விதி. வேறு வேலையே இல்லாமல் கடவுள் தன் சந்தோஷத்திற்காக மனிதர்களை ஆட்டி வைக்கும் நாடகம். அருகே மௌனமாய் காரை ஓட்டும் ராஜை ஓரக்கண்ணால் பார்த்தாள். முகம் இறுகி கிடந்தது. தன்னை காதலித்த நாட்களில் சிரித்த முகமாய் சலசலவென பேசிக்கொண்டே இருந்தவனாய் இவன். அவள் மனம் மெல்ல கசிந்தது. கார் வீட்டை நெருங்கிக் கொண்டிருந்தது. மெல்ல அவள், அம்மாவை இவ்வளவு தூரம் அக்கறையா செலவு செஞ்சு ஆப்ரேஷன் பண்ணி காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி என்றாள். அந்த நன்றியை குழந்தைய பார்த்துக்கிற அக்கறையில காட்டுங்க. உங்க அம்மா முதியோர் இல்லத்துக்கு திரும்பின பின்னாடி அடிக்கடி அவங்கள பார்க்க ஓட வேணாம் சொன்னவன் வண்டியில் இருந்து இறங்கி பளிச்சென கதவை அறைந்து சாத்தினான். அப்படி அடிக்கடி போகணும்னா நிரந்தரமா போயிடுங்க. ஏதோ ஊர் பேர் தெரியாதவங்களுக்கு செஞ்ச உதவியை நினைச்சிட்டு போறோம். அவளுக்கு முகத்தில் அறைந்தது போல் இருந்தது. ரணப்படுத்தும் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு எப்படி இங்கே காலம் தள்ளப் போகிறாள்? இவர்கள் வீடு திரும்பிய போது அநேகமாக எல்லோரும் உறங்கிவிட்டார்கள். ஜானகி அம்மாவை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று மெல்ல மாடி ஏறினாள். குழந்தையின் அறையில் அவளோடு படுத்துறங்குவதே இவள் வழக்கம். இவள் வரும் வரை இன்று அஞ்சலை வீட்டு வேலை செய்யும் பெண் படுத்திருப்பாள். ஹாலில் தண்ணீர் குடித்துவிட்டு இவள் அறைக்கு செல்லும் முன் இவளை தாண்டிக் கொண்டு குழந்தை அறைக்கு போனான் குருராஜ். அஞ்சலை வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள். இப்போ குழந்தைக்கு எப்படிமா இருக்கு? பரவாயில்லைங்கய்யா. மாத்திரை போட்டுக்கிட்டு தூங்க போயிடுச்சியா? சரி, நீ போ. இவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டே அறைக்குள் நுழைந்தாள் திருநேத்ரா. குழந்தைக்கு என்னாச்சு? எதுக்கு மாத்திரை? குழந்தையை பார்த்தவளுக்கு பகீரென்றது. நெற்றியில் விரலளவு பிளாஸ்திரி. என்னாச்சு? ஐயோ, அது ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் இல்லாமல் ரொம்ப சாப்பிட படுத்துச்சுங்க. சாப்பாடு கொடுக்க பின்னாடியே ஓடின என்கிட்ட இருந்து தப்பிக்க ஓடின வேகத்தில் படியில் விழுந்து அடிபட்டுடுச்சுங்க. ரத்தமாக கொட்டி டாக்டர் வந்து ஊசியெல்லாம் போட்டு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. நீங்கள் எப்போ வருவீங்கன்னு கேட்டு அழுது இப்போ தான் தூங்குச்சுங்க. போகிற போக்கில் நின்று பதில் சொல்லிவிட்டு போனாள் அஞ்சலை. வந்த கொஞ்ச நாள்லையே குழந்தை உங்ககிட்ட சாரி உங்ககிட்ட ரொம்ப ஒட்டிக்கிட்டா? அதை மனசில் வச்சுக்கிட்டு வேலையை பாருங்க என்ன? அவளுக்குள் கோபம் பொங்கி கொண்டு வந்தது. குழந்தையை அம்போவென விட்டுவிட்டு சினிமா நாடகம் என்று சுற்றிவிட்டா வருகிறாள். என் பொறுப்பு எனக்கு தெரியும். கை நீட்டி வாங்குற சம்பளத்துக்கு தவறாமல் கடமை செய்வேன். செஞ்சா சரி. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி அம்மா கிட்டையாவது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா இப்போ அதுவும் இல்லை. சாப்பிட தூங்க படிக்கன்னு எல்லாத்துக்கும் நீங்கள் வேண்டியிருக்குது. இதிலிருந்து நான் என் வேலையை ஒழுங்காக செய்கிறேன்னு நீங்கள் புரிஞ்சிட்ருக்கணும். ஆழமைக்கு கைக்குள்ளே போடுறது தான் உங்களுக்கு கை வந்த கலையாச்சே சொல்லிவிட்டு கசப்பாய் சிரித்தபடி வாசல் நோக்கி நகர இருந்தவன் முன் ஆத்திரமாய் வந்து வழிமறித்து நின்றாள். என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. என்னவோ நான் துரோகம் செஞ்ச மாதிரி கல்யாண பத்திரிகையில எழுதி அனுப்புனீங்க. இப்போ ஆழ மயக்கிறேன்னு சொல்றீங்க. நான் இங்கே வந்ததுலேருந்து வார்த்தையால் என்னை சாகடிக்கிறீங்க. போதும் சாமி போதும். பணம் பணத்தோட தான் சேரும். அது தெரிஞ்சுதானே நான் பேசாமல் இருந்தேன். என் பின்னாடி வந்து சுத்தினது யாரு? நீங்க தானே. 6 மாதம் பொறு, கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போனவர் தான். என்னாச்சு? 6 மாசத்துல நான் அசைஞ்சு கொடுக்கல. சி, இந்த பழம் புளிக்குமான்னு நினைச்சு என்னை கை கழுவி விட்டுட்டு போயிட்டீங்க. அவ்வளவுதான். அதுக்கு காரணம் வேணுமே. என்னை கைவிடுறதுக்கு எவ்வளவு கீழ்த்தரமான காரணம் கற்பிச்சிங்க. அவ்வளவு மோசமா என் மேல கலங்க சுமத்தி இருக்கணுமா மிஸ்டர் குருராஜ்? மூச்சிரைக்க அவள் பேசி முடித்தாள். இந்த மாதிரி பேசிட்டு இருந்த பல்லு 32 பேந்துடும் பார்த்துக்கோ. நான் இப்படி சொடக்கு போட்டா என் காலடியில் எத்தனை பொண்ணுங்க வந்து விழுந்து கிடப்பாங்க தெரியுமா? 6 மாசத்துல உன்னை ட்ரை பண்ணேனா? நான் அப்படிப்பட்டவனா இருந்திருந்தா உன்னை வீழ்த்த எனக்கு 6 மாதம் தேவைப்பட்டிருக்காது. அப்போ பழகின போது என் சுண்டு விரல் உன் மேலே பட்டிருக்குமா? கழட்டி விட கதை விடுறேனா? தான் பண்ண துரோகத்தை மறைக்கிறதுக்கு ஏன் மேலே பழியோ? கண்கள் சிவக்க சீறினான் குருராஜ். துரோகம்? துரோகம்னா எது துரோகம்? அவளும் கர்ஜித்தாள். அவன் பதில் பேசும் முன்
இவர்கள் பேச்சு சப்தத்தில் விழித்து கொண்ட குழந்தை மெல்ல சினுங்கியது. மணிக்கண்ணை உருட்டியது. அப்போது நேத்ராவும் அப்பாவும் தென்பட பெரிய சினுங்களாய் மாறி, நேத்ராம்மா என்று அவளை நோக்கி கைகளை நீட்டியது. தாவி குழந்தையை அணைத்து கொண்டு அதனை சமாதானம் செய்ய அவள் முற்பட சற்றும் கோபம் குறையாமல் வேகமாய் வெளியேறினான் குருராஜ். சாய்வு நாற்காலியில் அமர்ந்து பாரதி பாடலை பேத்தி சொல்லும் அழகை ரசித்துக் கொண்டிருந்தார் ஜானகி அம்மா. மெல்ல அதன் வாயை துடைத்துவிட்டு தன் தோளில் போட்டுக்கொண்டாள் திருநேத்ரா. அவளது கழுத்தை இழுத்து கட்டிக்கொண்ட மனோ கண்கள் மெல்ல சொக்க சொக்க அப்படியே தூங்கிப் போனது. அதை படுக்கையில் கிடத்திவிட்டு கீழே மதிய உணவை சாப்பிட வந்தாள் நேத்ரா. அவளுக்காக ஜானகி அம்மா காத்திருந்தார். என்னம்மா, நீங்க இன்னும் சாப்பிடலையா? நீ வரட்டும் தான் காத்திருந்தேன். எப்படியும் மனோவை தூங்க வச்சுட்டு வர வேண்டியது தானே. எப்பவும் குரு கூட சாப்பிட்டே பழக்கம். அவனும் இப்போ ஊர்ல இல்லையா? நீ இருக்கிறப்ப எதுக்கு தனியா சாப்பிடணும்? ஒரு கோடீஸ்வரி தன் கீழ் சம்பளம் வாங்கும் ஊழியை ஒருத்தியை சமமாக பாவித்து பேசுகிறார். எத்தனை பேருக்கு இந்த உயர்ந்த குணம் சாத்தியம்? ஏதேதோ பேசிக்கொண்டு இருவரும் சாப்பிட்டார்கள். கை கழுவி ஹால் பக்கமாய் வந்தபோது கட்டு தபால் உரைகளோடு அவளிடம் வந்தான் ஷேகர். நேத்ரம்மா, இதில் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட முக்கியமான கடிதம் எதுன்னு பிரிச்சுடுங்க. வீட்டு லெட்டரை பிரித்து படித்து சொல்லுங்க. ஆஃபீஸ் லெட்டரை முனிசாமி வர்றப்ப கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் என்று அவள் முன் நீட்டினான். குருராஜின் தனி உதவியாளர் அவனுடைய அப்பா காலம் முதல் கம்பெனியில் இருப்பவர். வயது காரணமாய் உடல்நலம் குன்றி இனி தொடர முடியாது என்ற கட்டத்தில் வேலையை விட்டிருக்கிறார். அவர் இடத்திற்கு பொருத்தமான நபர் இன்னும் தேர்வாகவில்லை. அதற்குள் வியாபார நிமித்தமாய் குருராஜ் டெல்லி செல்ல வேண்டி வந்துவிட்டது. ஒரு வாரம் தானே ஷேகர், ஆஃபீஸில் சமாளிச்சுப்பாங்க. வீட்டில் ஏதாவது தேவைன்னா நேத்ராவை கேட்டுக்கோங்க என்று அவனே சொல்லிவிட்டு போய்விட்டான். அதனால் 2 தினங்களாய் முக்கிய கடிதங்களை பார்ப்பது, மின்னஞ்சல் அனுப்புவது, வங்கி விஷயங்களில் தேவையெனில் ஷேகருக்கு உதவுவது என்று சின்ன சின்ன வேலைகளை திருநேத்ரா கவனித்துக் கொண்டாள். அன்றும் அப்படித்தான் அசுவாரஸ்யமாய் தபால்களை பிரித்து கொண்டிருந்தவள் திடீரென வக்கீலிடம் இருந்து குருராஜ் பெயருக்கு வந்திருந்த கடிதம் கண்டு திடுக்கிட்டாள். வக்கீல்கிட்ட இருந்து எதுக்கு இவர் பேருக்கு கடிதம், அதுவும் வீட்டு முகவரிக்கு என்றபடி ஷேகரை பார்த்தாள். ஷேகர் சட்டென ஜானகி அம்மாவை நோக்க அவரும் அதிர்ச்சியை மறைக்க தலை குனிந்து கொண்டார். திருநேத்ரா இதையெல்லாம் கவனிக்காமல் பரபரவென கடிதத்தை கிழித்தாள். வாக்கியங்களை படித்து அர்த்தம் விளங்க விளங்க அப்படியே உறைந்து போனாள். அம்மா என்று ஜானகி அம்மா அருகே போய் அவர் காலடியில் தடாலென சரிந்தபடி உட்கார்ந்தவள், இது என்ன தெரியுமா? அவருக்கு பதற்றத்தில் சரியாக பேசக்கூட முடியவில்லை அவளால். குருராஜுக்கும் அவன் மனைவிக்கும் விவாகரத்து ஆகிடுச்சுன்னு வந்திருக்கும். அதானே நேத்ரா? நிதானமாய் ஜானகி அம்மா சொல்ல நிலை குலைந்து போனாள் நேத்ரா. அப்படின்னா மனோவோட அம்மா சாகலையா? தலையாட்டி மறுத்தார் ஜானகி அம்மா. என்னம்மா சொல்றீங்க? பூ மாதிரி பொன் குழந்தைய விட்டுட்டு புருஷனை பிரிஞ்சு போக எப்படிமா ஒரு பொண்ணுக்கு? உங்களை பார்த்தா தாயையும் பிள்ளையும் பிரிக்கிறவங்களா தோணல. சார் அப்படிப்பட்டவர் இல்ல. அப்ப அவதாம்மா என் மகனை பிரிஞ்சு போனா. சும்மா இல்ல, எவனோடவோ. பேச முடியாமல் கண்களில் நீர் திரையிட உதடு துடிக்க கலங்கினார் ஜானகி அம்மா. நேத்ராவால் எதுவுமே பேச முடியவில்லை. எவனோடவோன்னா என்று அந்த அம்மாள் முடிக்காமல் விட்ட வார்த்தை 1000 அர்த்தங்களை வெளியிட்டன. தன்னை துரோகி என்றவனுக்கு கடவுள் ஏதோ ஒரு விதத்தில் பாடம் புகட்டியிருக்கிறார். ஆனால் அதற்கு அவளால் இதற்கு ஆனந்தப்பட முடியவில்லையே. கண்களை துடைத்து கொண்ட ஜானகி அம்மா தொடர்ந்தார். இத்தனைக்கும் அவைய சொந்த தம்பி மகம்மா. நிமிர்ந்து இவளை பார்த்தவர் இவளுடைய முகபாவத்தை வைத்து என்ன யூகித்தாரோ மெல்ல அவளை எழுப்பி தன் அருகே அமர்த்தி கொண்டார். உனக்கும் எனக்கும் என்ன பந்தம் தெரிலமா நேத்ரா? ஆனாலும் வந்த கொஞ்ச நாள்லயே உன் அன்பாலையும் பண்பாலையும் என்னை கட்டி போட்டுட்ட. எனக்கும் விஷயத்தை யார்கிட்டையாவது சொன்னா தேவலைன்னு தோணுச்சு. எத்தனை நாட்கள் தான் மனசுலையே போட்டு வச்சு குமையிறது சொல்லு. உங்க மனபாரம் குறையணும்னா சொல்லுங்கம்மா. உண்மையான அக்கறையுடன் கேட்டாள் அவள். குருராஜ் தன் மனைவியுடன் சந்தோஷமாக வாழ்ந்து அவளை இழந்து விட்டான் என்றுதான் நினைத்திருந்தாள். ஆனால் இப்போது ஜானகி அம்மா வேறு ஏதோ பெரிய பாரத்தை இறக்கி வைக்கப் போகிறார் என்று தோன்றியது. ஜானகி அம்மாள் தொடங்கும் முன் தொலைபேசி அழைத்தது. நேத்ரா எடுத்தாள். நேத்ராவா? நான் தான் அம்மா பேசுறேன்டா. அம்மாவின் குரல் கேட்ட உடனேயே இவளுக்கு மனம் நெகிழ்ந்தது. அம்மா நல்லா இருக்கியாம்மா? அம்மாவின் அறுவை சிகிச்சை முடிந்த கையோடு நறுக்கென அம்மா அம்மான்னு அவங்கள பார்க்க ஓடக்கூடாது. குழந்தையை கவனிக்கிறதா முக்கிய வேலை.
எனும் விதமாய் குருராஜ் பேசியது முதல் குழந்தையை விட்டு விலகாமலேதான் இருக்கிறாள். அம்மாவை மருத்துவமனையில் இருந்து முதியோர் இல்லத்திற்கு மாற்றிய தினம் கூட அவள் போகவில்லை. குழந்தை கீழே விழுந்து அடிபட்ட வேகத்தில் அன்று அவன் அப்படி பேசியிருக்கலாம். இந்த போராட்டத்தில் அவள் முதல் பலி கொடுத்தது அம்மாவை. அவள் அருகே இருந்து காட்டியிருக்க வேண்டிய அன்பை அம்மாவுடன் இப்போது பேசும்போதும் அந்த சின்ன குற்ற உணர்வு அவள் குரலில் வெளிப்படத்தான் செய்தது. அம்மாவின் அறுவை சிகிச்சை நாட்களில் அவன் தன்னிடம் எவ்வளவு கெடுபிடி காட்டிவிட்டான். ஆனால் அம்மா தெம்பாகவே பேசினார். நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டாமா, நீ எப்படி இருக்க? நானும் நல்லாவே இருக்கேம்மா, உன்னை தான் பக்கத்துல இருந்து கவனிச்சிக்கவே முடியலம்மா. சி அசடு, உனக்கு வேலை இல்லையா? லட்சக்கணக்கில் உன் முதலாளி வீட்டில் நமக்காக செலவு செஞ்சுருக்காங்க. அந்த தம்பி உண்மையிலேயே ரொம்ப நல்லவருமா. நான் ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் இருந்து வார்டுக்கு வந்திருந்த 10 நாளும் தவறாமல் வந்து பார்த்துட்டு போனாரு. டாக்டர் கிட்ட பேசினாரு. இப்போ கூட டெல்லி போயிருக்காராமே. அதுக்கு முன்னாடி வந்து விடுதியில் சௌகரியம் எல்லாம் நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு தாமா போனாரு. அம்மா பேச பேச அவள் அதிசயத்தில் சிலையானாள். இரக்கமற்றவன் போல் தன்னிடம் அவன் காட்டிய கெடுபிடி என்ன? அம்மாவை ஓடி ஓடி கவனித்திருக்கும் பாங்கென்ன? கெடுபிடி அவன் பொய் முகமுடியா? தன்னை மட்டும் அப்படி கடித்து குதற தான் செய்த தவறுதான் என்ன? அவள் என்ன ஓட்டம் அறியாமல் அம்மா தொடர்ந்து பேசினார். இப்படிப்பட்டவங்களுக்கு நாம செருப்பா தேகத்தை மாற்றி உழைச்சாலும் போதாதுமா. நீ நல்லபடியா இங்கே குழந்தைய கவனி. நான் நல்லா இருக்கேன், கவலைப்படாத என்னம்மா. சரியா? சரிம்மா, உடம்ப நல்லா பார்த்துக்க. அம்மா தொடர்பை துண்டிக்க யோசனையாய் வந்து ஜானகி அம்மா அருகே அமர்ந்தாள் நேத்ரா. என்ன நேத்ரா, அம்மாவே ஃபோனில் பேசினாங்களா? நல்லா இருக்காங்களா மாமா? ரொம்ப நல்லா இருக்காங்கம்மா. எல்லாம் உங்கள் தயவு தான்ம்மா. என்ன தயவு? நம்ம எல்லாரும் ஆண்டவன் தயவில் இருக்கோம். ஏதோ வாழ்ந்த செத்தோம்னு இருந்துட்டு போகவா கடவுள் நம்மளை படைச்சிருக்கான்? அப்படி வாழ்ந்தா மிருகத்துக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு? செத்த பிறகும் நாம் செஞ்ச நல்லது காரணமாக 4 பேர் மனசில் நிறைஞ்சு வாழ்ந்தா அதுதான் பிறவி பயன்மா. இவ்வளவு நல்லவங்களான உங்களுக்கு எப்படிம்மா அப்படி ஒரு மருமக அமைஞ்சாங்க? தன்னை மீறி கேட்டு விட்டாள். ஒரு நொடி அப்படியே முகம் வாடி போனது ஜானகி அம்மாவிற்கு. அந்த மலர்ந்த முகம் கூம்பியதில் நேத்ராவை சங்கடப்பட்டுதான் போனாள். முதலில் இவரை பார்த்தபோது இவருக்கு என்ன கவலை இருக்கப் போகிறது என்றுதானே தனக்கு தோன்றியது. அந்த புன்னகை முகத்தின் பின்னும் சோகமுள் இருக்கிறதா? என்ன சொல்றதுமா, விதின்னு தான் சொல்லணும். நல்ல பொண்ணுன்னு தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கணும். ஒரு குலவிளக்க தான் என் மகன் விரும்புகிறான்னு தெரிஞ்சப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் ஏனோ விதி செஞ்ச சதி. என்னோட மகன் காதல் முறிஞ்சு போச்சு. நேத்ரா எச்சில் விழுங்கினாள். என் மகன் கல்யாணம் ஒரு கட்டாய கல்யாணம் தான் சொல்லணும். என்னுடைய கணவர் மரணப்படுக்கையில் காதல் தோல்வி உங்கள் கட்டாயத்தால் தான்னு குரு துடிச்சான். வேற வழி இல்லை. சாக கிடக்கிற அப்பாவோட ஆசையை நிறைவேற்றி ஆகணுமே. இவ கழுத்தில் தாலி கட்டிட்டா. அவனால் காதலியை மறக்க முடியல. கிரிஜா அதுதான் என் மருமக. ரொம்ப செல்லமாக வளர்க்கப்பட்ட பொண்ணு. திமிரும் துடுக்கும் அதிகம். அவ தான் ஒத்த காலில் நின்று குருவை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா. ஆனால் அவனோட காதல் தோல்வி காயம் ஆறுறதுக்கு அவகாசம் கொடுக்குற பொறுமை கூட அவகிட்ட இல்லை. சதா அவனோட சண்டை. குருவுக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. அலுவலகமே கதின்னு பல நாட்கள் பழி கிடந்தான். இந்த வேளையில தான் இந்த பூக்குட்டி பிறந்தா. பேத்தியை பற்றி சொல்லும் போதே கண்கள் மின்ன முகம் மீண்டும் மலர்ந்தது ஜானகி அம்மாவிற்கு. மனோ பிறந்த பிறகாவது தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும் நினைச்சேன். அதுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைகிட்ட குரு ரொம்ப ஆசையா இருந்தான். குழந்தைக்காக மனைவி கூட சண்டை போடுறத கூட நிறுத்திட்டு அவ இழுத்த இழுப்புக்கெல்லாம் வளைஞ்சு சமாதானமா போக பார்த்தான். ஆனா அவளுக்கு அதெல்லாம் போதல. குழந்தைய விட தங்கிட்ட காட்டுற அன்பு குறைச்சல்னு சண்டை போட்டா. தொட்டதுக்கெல்லாம் குத்தும். அப்பதான் அவ கூட படிச்ச பையன் ஒருத்தன் ஊட்டியில ஏதோ வேலைன்னு வந்தான். அடிக்கடி இவளை பார்க்க வருவான். இவளும் அவனோட ஊர் சுத்த கிளம்பிடுவா. இது சரியில்லை நாசுக்கா நான் கண்டிச்சேன், கேட்கல. குருவை பத்தி அவன்கிட்ட இவ என்ன புகார் சொன்னாலோ தெரியல. அவன் என்ன சொன்னானோ, பாவி மக. அவன் வேலை முடிஞ்சு மும்பை போறப்ப இவளும் அவனோட ஓடி போயிட்டாமா. சொல்லும் போதே குரல் கம்மி, கண்கள் பணித்து விட்டன ஜானகி அம்மாவிற்கு. திருநேத்ராவோ அப்படியே உறைந்து போய் அமர்ந்து விட்டாள். பெண்கள் என்றாலே அவன் மனதில் ஏன் வெறுப்பு என்பது மெல்ல விளங்கியது. தன்னை சுதாரித்து கொண்ட ஜானகி அம்மா, நேத்ரா, உன்னையும் எங்கள் வீட்டு கதையை சொல்லி கலங்க வச்சுட்டேன் பாரேன், விடு, எல்லாம் முடிஞ்சு போன கதம்மா. அவ இருப்பிடம் தெரியல. என் தம்பியோட விலாசத்துக்கு நோட்டீஸ் கொடுத்து இவ விவாகரத்தும் வாங்கியாச்சு. இனி குருவோட வாழ்க்கையில புது அத்தியாயம்தான் தொடங்கணும். கடவுள் தான் அதுக்கு கண் திறக்கணுமா. நீ வந்ததுல இருந்து உன் பேச்சும் பாட்டும் உற்சாகமும்
எனக்கும் குருவுக்கும் நல்ல மாறுதல். எப்பவும் நீ சோகமாவுமே காட்டக்கூடாது என்னம்மா? நேத்ரா அந்த அபூர்வ மனுஷியை ஆச்சரியமாக பார்த்தாள். மெல்ல சிரித்தபடி, உங்களை மாதிரி ஒரு அம்மா இருக்கும்போது உங்க மகனோட வாழ்க்கை தோற்று போகுமாம்மா என்றாள் மென்மையாய். பெருமூச்சு விட்ட ஜானகி அம்மா விரக்தியாய் சொன்னார், என்னம்மா செய்ய, அவன் காதலும் தோத்து போய் கல்யாணமும் தோத்துடுச்சே. தப்பா நினைக்காட்டி சொல்லுங்கம்மா, அவரோட காதலை நீங்க எதிர்க்கல, பின்னையும் தோத்துச்சு. அது அந்த பொண்ணு யார் என்னன்னு அவன் முழுசா என்கிட்ட சொல்லலம்மா. வசதி இல்லை, ஆனால் நல்ல குடும்ப பொண்ணுன்னு சொன்னான். அவனோட அலுவலக பொறுப்பை ஏற்ற பின்னாடி கல்யாணம் செஞ்சிடலாம்னு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே என்னுடைய கணவர் உடல்நலம் இல்லாமல் படுத்தாரு. அப்போ என் அக்கா வீட்டுக்காரர்கிட்ட இருந்து அந்த பொண்ணை பற்றி அவளுக்கு வேற ஒரு பையனோட தொடர்புன்னு தவறான செய்தி வந்துச்சு. குரு முதல்ல நம்பலை. அப்போதான் அந்த பொண்ணுக்கு கோவிலில் வச்சு யாரோ ஒரு பையன் பிரசாதத்தை வாயில் ஊட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோவை அவனோட நண்பனே அனுப்பி வச்சானு. பெரியப்பா சொன்னது சரிதான்னு புரிஞ்சு துடிச்சு போயிட்டாம்மா. ஐயோ, எனக்கு அப்படி எந்த தவறான தொடர்பும் கிடையாதே. கோவிலில் கோலம் போட்ட கையால் பிரசாதத்தை வாயில் போட முடியாத போது எனக்கு வாயில் போட்டது என்னோட அண்ணன் முறையான என் சொந்த சித்தப்பா பையன் சரவணன் தானே. கண்களில் கண்ணீர் வழிய தன்னை மறந்து திருநேத்ரா கூவிவிட ஜானகி அம்மா அவளை ஆழமாய் பார்த்தார். டெல்லியில் குழந்தைக்கு வேண்டியதை பார்த்து வாங்கினான் குருராஜ். ஒரு அழகான இளஞ்சிவப்பு நிற சுடிதாரை பார்த்தவுடன் நேத்ராவின் நினைவு வந்தது. வாங்கிட்டு போலாமா இல்லை வேணாமா? வாங்கிட்டு போறது முறையா என்றெல்லாம் அவன் குழம்பி நின்ற போதுதான் அவன் நண்பன் ரகு வந்து அவனது தோள் தட்டினான். ஹாய் ரகு, வாடா வா. என்ன ஷாப்பிங்லாம் முடிஞ்சுதா? ஓரளவுக்கு. ஹோட்டலில் டேபிள் புக் பண்ணிட்டேன், இன்னும் நேரம் இருக்கு, ஷாப்பிங்கை முடி. என்னடா முக்கியமாக பேசணும்னு சொன்ன? நிதானமாக உட்காந்து பேசலாண்டா. நீ பொருட்கள் எல்லாம் வாங்கியாச்சா? இவன் எதற்கும் இருக்கட்டும் என்று அந்த சுடிதாரை வாங்கி கொண்டான். அதை கவனித்தாலும் ரகு யாருக்கு என்று கேட்கவில்லை. இருவரும் காரில் ஏறி ஹோட்டலுக்கு வந்தார்கள். அவர்களுக்கென முன்பதிவு செய்த இடங்களில் அமர்ந்தார்கள். குருராஜின் பள்ளிக்கால நாட்களில் இருந்தே ரகு நல்ல தோழன். அவன் அப்பாவுக்கு அடிக்கடி மாற்றலாகும் வேலை. குருராஜ் MBA ப்ராஜெக்ட் செய்வதற்காக சென்னையில் இருந்தபோது இவனும் சென்னையில் ME படித்து கொண்டிருந்தான். இப்போது இராணுவத்தின் கட்டுமான பணியில் அதிகாரியாக டெல்லி வாசம். தண்ணீரை பருகிய குருராஜ் நண்பனை ஆர்வமாய் பார்த்தபடி, என்னடா முக்கியமான விஷயம்? காலையில் நீ ஃபோன் செஞ்சதுல இருந்தே எனக்கு எதுவுமே ஓடல, ஒரே சஸ்பென்ஸ். நண்பனை ஆழமாய் பார்த்தான் ரகு. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலடா குரு, நீ இப்படி எடுத்துப்பேன்னோ தெரியல எனக்கு. போதுண்டா பீடிக, விஷயத்தை சொல்லு. நேத்ரா விஷயத்துல நாம அவசரப்பட்டுட்டோண்டா. கண்களை சுருக்கி ரகுவை ஆழமாய் பார்த்தான் குருராஜ். என்ன சொல்ற? நீ நேத்ராவை கல்யாணம் செஞ்சுக்கிறதுல உன் பெரியப்பாவுக்கு இஷ்டம் இல்லை, அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. அந்த நேரத்தில் தான் உன் மாமா மக கிரிஜா உன் பெரியம்மா வீட்டுக்கு வந்தது. உன் மேலே அவளுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன் பெரியப்பா தூபம் போட்டிருக்காரு. இந்த கசப்பான ஃப்ளாஷ்பேக் எதுக்குடா? இரு சொல்கிறேன். சரவணன் அப்போது தான் உன் நேத்ராவோட வாழ்க்கையில் குறுக்கிடுறான். 2 பேரும் ஒன்றா பல இடங்களுக்கு போயிட்டு வர உன் பெரியப்பா கண்ணில் பட்டு கண்ணு காது மூக்கு வச்சு உனக்கும் தெரிவிச்சிட்டாரு. ஆனால் நீ நம்பல. இடையில் சூப் வர சற்று பேச்சை நிறுத்தியவன் மீண்டும் தொடர்ந்தான். அப்போதான் எனக்கு ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் தேவைப்படுறப்ப உன் பெரியப்பாவை போய் பார்த்தேன். அவர் செல்ஃபோனில் யாரோ பையன் நேத்ரா வாயில் எதையோ ஊட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோவை காட்டினாரு. நேத்ரா நடத்த சரியில்லை, குரு சொன்னால் கேட்க மாட்டேன்றான். இந்த படத்தை பார்த்த பின்னாடியும் நம்பாமல் இருக்க முடியுமா சொல்லு அப்படின்னு சொன்னார். அந்த படத்தை என்னோட செல்லு மூலமாக உனக்கு அனுப்புனா நீ நம்புவேன்னு சொன்னார். உனக்கு நல்லது செய்கிறதா நினச்சிக்கிட்டு நானும் அதை அனுப்பிச்சிட்டேன். அது உண்மையா இல்லையான்னு உறுதி செஞ்சுக்க நேரம் இல்லாமல் வேலையில் சேர வேண்டிய சூழல். பேச்சை நிறுத்திவிட்டு சூப்பை 2 வாய் பருகினான் ரகு. குருராஜ் அப்படியே கரண்டியால் சூப்பை கிளறிக் கொண்டிருந்தான். தன் இதய தேவதை ராட்சசியாய் மாறிய கருப்பு தினங்களை நினைவுபடுத்தவா ரகு இவ்வளவு தூரம் கூட்டி வந்தான்? ஏனோ தெரியலடா, ஆனால் அவன் அந்த சரவணனையும் கல்யாணம் செஞ்சுக்கல என்றான் கசப்பாக. கரண்டியை சூப்பில் போட்ட ரகு பளிச்சென கேட்டான். எப்படா செஞ்சுப்பா? அண்ணன் முறையான சித்தப்பா மகனை கட்டிப்பாளா? என்னடா சொல்ற? முன்னால் நகர்ந்து நண்பன் அதிர்ந்து கேட்ட வேகத்தில் கிண்ணம் ஆடி சூப் கொஞ்சம் சிந்தியது. ரகுவே கொஞ்சம் ஆடிப்போனான். கூல்டா கூல், எனக்கே இந்த உண்மை நேற்று தான் தெரியும். எனக்கு கீழே புதுசாக சேர்ந்த உதவியாளர்கள் 2 பேரில் இந்த சரவணன் ஒருத்தன். நேற்று வேலையில் சேர்ந்தவனை எங்கேயோ பார்த்துருக்கோமேன்னு மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு இருந்தேன். தமிழன்கிறதுனால கூடுதல் ஈர்ப்பு, பேச்சு கொடுத்தேன். கிட்டத்தட்ட அனாதையான அவனுக்கு
பெரியம்மாவும் அவங்க மகன் நேத்ராவும் தான் உறவு முறை. நல்லா சம்பாதிச்சு தங்கைக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறது மட்டும்தான் இப்போதைய கனவுன்னு சொன்னான். அப்பதான் உரைச்சது. நம்ம நேத்ராவை பற்றி தான் சொல்கிறான்னு உறுதி செஞ்சுக்கிட்டேன். நீ டெல்லி வர போகிறதா அப்பதான் ஃபோன் செஞ்சேன். இதோ உண்மையெல்லாம் சொல்லிட்டேன். சொல்லி முடித்த திருப்தியில் ரகு சிரிக்க, பாரம் ஏறிய மனதுடன் அப்படியே தலையில் கை வைத்து சாய்ந்து விட்டான் குருராஜ். அப்பா வர நேராகுமா? இதோ இப்ப வந்துடுவாரு. பலமுறை கேட்டு அழுத்த குழந்தை அப்படியே சோபாவில் சாய்ந்தது. சென்னை வந்தவன் அங்கிருந்து விமானத்தில் கோவை போய் சின்ன வேலை ஒன்றை முடித்து கொண்டு குன்னூர் வருவதாய் தெரிவித்திருந்தான். குழந்தை பாவம் எத்தனை நேரம் முழித்து கொண்டிருக்கும், தூங்கியே விட்டது. குழந்தையை அதன் அறையில் கொண்டு போய்விட்ட நேத்ரா அப்படியே விளக்கை அணைத்துவிட்டு தானும் படுத்து விட்டாள். குருராஜை தவிர்க்கவே விரும்பினாள். எப்படியும் குழந்தையை பார்க்க வரதான் போகிறான், எப்படி தவிர்க்க முடியும்? தூங்கிவிட்டால் எழுப்பவா போகிறான்? ஆனால் பாழாய்ப்பான தூக்கம் வர மறுத்தது. அவன் வருவதற்குள் தூங்கிவிட வேண்டும் என்ற எண்ணமே தூக்கத்தை விரட்டியது. மனம் கலவையான உணர்வுகளில் குழம்பியது. அவன் பெரியப்பா எது வேண்டுமானாலும் பேசட்டும். குருராஜ் தன்ராஜ் அதை அப்படியே நம்பி விடுவதா? 2 நாட்களாய் அவளால் ஜீரணிக்க முடியாமல் குடைந்த கேள்விக்கு விடைதான் இல்லை. உன்னைய தப்பா நினைச்ச பாவத்துக்கு தான் கிரிஜா மூலமா தண்டனை அனுபவிச்சுட்டானேம்மா என்னோட பையன் என்று அன்று முத்தாய்ப்பாய் சொல்லி எழுந்து போன ஜானகி அம்மா கண்களும் பணித்துதான் இருந்தன. என்ன அழுது என்ன, யார் வருந்து என்ன? சொர்க்கமாய் அமைந்திருக்க வேண்டிய வாழ்வை ஒரு சின்ன சந்தேக பொறி நாசம் செய்து விட்டது மட்டுமே அல்லவா உண்மை? எண்ணத்தோடு போராடி கொண்டிருந்தவளை அவன் காலடி சப்தம் வாரி சுருட்டி இழ வைத்தது. தூங்குவதாய் பாசாங்காவது செய்ய நினைத்தவள் அதற்கு மாறாய் அவன் வெளியே வரும்போதே எழுந்து விளக்கை போட்டு விட்டாள். தன்னைத்தானே நொந்தபடி அவனை நேருக்கு நேர் பார்க்க விரும்பாமல் ஜன்னல் நோக்கி நின்றாள். திறந்திருந்த கதவு என்றாலும் நாசுக்காய் தட்டிவிட்டே உள்ளே வந்தான். குழந்தையைத்தானே அவன் கொஞ்சப் போகிறான் என்ற எண்ணத்தில் திரும்பாமல் நின்றாள். அவன் நேராக அவளிடம் வந்தான். நேத்ரா, செடிக்கு வலிக்காமல் பூவை பறிக்கும் மென்மையுடன் அழைத்தான். அவள் திரும்பினாள். அவனை பார்ப்பதை மட்டும் தவிர்த்தபடி நின்றாள். அவனது கையில் அவள் பெயரிட்ட ஒரு கடித உரை. அவள் புரியாமல் அதை பெற்றுக்கொண்டபடி விழிகளை நிமிர்த்தினாள். என்ன? என் அவள் பார்வையை புரிந்து கொண்டவனாய் தயங்கியபடி பேச்சை தொடங்கினான். ஊட்டியில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் இதை விட கூட சம்பளத்தில் உங்களுக்கு வேலைக்கான உத்தரவு இது. அவள் புரியாமல் அவனை நோக்கியபடி, அப்படின்னா இங்கே எனக்கு வேலை இல்லைன்னு அர்த்தமா? ஏன், என் வேலையை நான் ஒழுங்காக தானே செஞ்சுட்டு வர்றேன். சாரி, நீங்கள் எப்போவுமே சரியாக தான் ஒழுங்காக தான் இருந்துட்டு இருந்தீங்க. நான் தான் தப்பு செஞ்சுட்டேன். ஒரே ஒரு கேள்வி, யார் அந்த சரவணன்னு கேட்டிருக்கணும். கேட்காததுக்கு 5 வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டேன். சீதையை பற்றி தெரிஞ்சிருந்தும் தீக்குளிக்க வச்சாரு ராமன். ராமனை சீதை தீக்குளிக்க சொல்லலை. தன்னை சந்தேகப்பட்டதையும் மன்னிச்சு ராமனோடு வாழ்ந்தாங்க. பெண்கள் எப்பவுமே பெருந்தன்மையில் சிறந்துடுறாங்க. ஆண்கள் சந்தேகப்பட்டே கெட்டு போயிடுறோம்ல. அவன் ஆழ்மனதில் இருந்து உண்மையை பேசினான். அவள் கண்கள் நிறைந்தன. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு என்னைய கல்யாணம் செஞ்சுக்கோன்னு கேட்பேன்? உன்னைய பார்க்குறப்பெல்லாம் என் மனசாட்சி என்னைய கொல்லுமே. அவன் சொல்ல நினைத்தும் வார்த்தைகள் தொண்டையிலேயே சிக்கின. தவறு செய்கிறவன் மனுஷன், அதை உணர்ந்து திருத்திக்கிறவன் தேவன். நீங்களே சொன்ன மாதிரி என்னை சந்தேகப்பட்டதுக்கு 5 வருஷமா கஷ்டப்பட்டாச்சு. நான் எதையும் மனசுல வச்சுக்கல. ஆனா அந்தஸ்துங்கிற பள்ளம் தாண்டி உங்ககிட்ட நெருங்க முடியாத அதல பாதாளத்துல நான் இருக்கிறேன். அவளும் மனதுள் மருகினாள். நாளைக்கு காலையில நீங்க போய் சேர்ந்துக்கலாம். இங்க குழந்தை வேற ஏற்பாடு செஞ்சுக்கிறேன். ஒரு நொடி தயங்கி நின்றான். இருவர் மனதிலும் பேச 1000 விஷயங்கள் இருந்தும் இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவன் திரும்பி விறுவிறுவென வெளியேறினான். ஹாலில் அவள் பெட்டிகள் தயாராக இருந்தன. டிஃபன் சாப்பிட்டு விட்டு கை கழுவி வந்தாள் நேத்ரா. பள்ளிக்கூடம் போக தயாராய் இருந்தது குழந்தை. நேத்ரமா, நீ வரலையா என்றது வாழலையில். இல்லடா, சொன்னேன்ன நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுவேன்னு. எப்போ வருவ? வந்துடுவேன் சீக்கிரமா, நீ கிளம்பு. அது அடுத்த கேள்வியை வீசும் முன் நகர்ந்து விட வேண்டும் என்று நினைத்து சட்டென சாமி அறையில் இருக்கும் ஜானகி அம்மாவை பார்க்க போனாள். கிளம்பிட்டியாமா? அந்த மூதாட்டியின் குரலில் ஏக வருத்தம். ஆமாம்மா, அவளும் மென்மையாய் சொன்னாள். அவனுக்கு சரவணன் யாருங்கிற விஷயம் எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. உண்மை தெரிஞ்சா ஒரு நல்ல முடிவுக்கு வருவான்னு நினச்சேன்.
ஆனால் இப்படி நீ போய் தான் ஆகணுமாம்மா. அவர் உள்ளம் பதைப்பது புரிந்தது. முதலாளி சொன்னா தொழிலாளி கேட்டுதானமா ஆகணும். இருவரும் வெளியே வந்தார்கள். மாடியில் இருந்து குருராஜ் இறங்கி வந்தான். டிரைவரை அழைத்து அவளை எந்த இடத்தில் இறக்கிவிட வேண்டும் என்று சொன்னவன் இவளிடம் திரும்பி, நீங்க தயாரா என்றான். இதோ பெட்டியெல்லாம் கூட ரெடி, அவள் சன்ன குரலில் சொன்னாள். எல்லோர் பார்வையும் அந்த பெட்டிகள் பக்கம் திரும்ப அப்போதுதான் கவனித்தார்கள். அந்த பெட்டிகள் அருகே சின்னதாய் மனோரஞ்சினியின் சாப்பாட்டு கூடையும் பையும் இருந்தன. இது எப்படி இங்கே வந்துச்சு? நான் தான் கொண்டு வந்து வச்சேன். மனோ தன் 2 கவுன்களை கொண்டு வந்து பையில் திணித்து கொண்டது. என்னடா பண்ற குட்டி? ஜானகி அம்மா ஆச்சரியமாய் கேட்டார். நானும் நேத்ராமா கூட ஊருக்கு போயிட்டு வர்றேன். மூவரும் அதிர்ந்து போனார்கள். இல்லை நான் நேத்ரா தடுமாறினாள். பாட்டியை விட்டுட்டு போயிடுவியாட குட்டி? ஜானகி அம்மா கெஞ்சினார். வந்துடுவேன் பாட்டி, ஜஸ்ட் 2 days. இல்லை நேத்ராமா. ஓடிப்போய் குழந்தை அவள் கால்களை இறுக கட்டி கொண்டது. அவள் மெல்ல குனிந்தாள். இல்லடா குட்டி, இப்போ நான் மட்டும் போயிட்டு வந்துடுவேனா? அப்புறமா லீவில் எல்லோருமா போவோமா, சரியா என்றாள். இல்லை, நீ பொய் சொல்கிற. அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. அப்பா அப்பப்போ விட்டுட்டு ஊருக்கு போயிடுறாரு. நீயும் போனால் அம்மா மாதிரி வரமாட்ட. குழந்தை ஓவென அழத் தொடங்கியது. திருநேத்ரா வாரி அணைத்து கொண்டாள். ஜானகி அம்மா பனித்த கண்களை துடைத்து கொண்டு தலை நிமிர்த்தினார். மகனையும் நேத்ராவும் பார்த்தார். பின், குட்டிமா நான் சொல்கிறேன், நேத்ராமா உன்னையும் என்னையும் ஏன் அப்பாவையும் விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டா. சேகர், நேத்ரா பெட்டியை கொண்டு போய் மேலே வையி அழுத்தமாக சொன்னார். குருராஜும் நேத்ராவும் புரியாமல் பார்த்தார்கள். குழந்தையை நேத்ராவிடம் இருந்து வாங்கி கொண்ட ஜானகி அம்மா, மனோகுட்டி, இனிமே இவங்க டீச்சர் அம்மா இல்லை, பொண்ணோட அம்மா என்ன என்றார். குருராஜும் நேத்ராவும் ஒருவரை ஒருவர் புதிராக பார்த்து கொண்டார்கள். குழந்தையுடன் திருநேத்ரா பக்கம் திரும்பிய ஜானகி அம்மா, உங்க அம்மா கிட்ட முறையா பேசுற நேத்ரா, அதுக்கு முன்னாடி உன் சம்மதம் முக்கியம். சொல்லுமா, முழு மனசா என் மகனை ஏத்துப்பியா? சட்டென அவர் கைகளை பற்றி கொண்ட நேத்ரா, என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? அவர் மேல கோபம் வருத்தம்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. ஆனா அவர் மனசு வருந்தி பேசினதுல எல்லாமே பஞ்சா பறந்து போச்சு. ஆனா இப்பவும் சொல்றேன், உங்க அந்தஸ்து எங்க, நான் எங்க? அந்தஸ்து பார்த்து வந்தவ சந்தியிலமா நிறுத்திட்டு போயிட்டா. உன் குணம் போதுமா? கோடி ரூபா அது பெருமா சொல்லு? என் கூட இத்தனை நாள் பழகின பிறகு என்கிட்ட இந்த கேள்வியை கேட்குற? உங்க மகன்தான் என்னை இந்த வீட்டை விட்டு போக சொன்னாரு. ஓரக்கண்ணால் குருராஜை பார்த்தபடி சொன்னாள். காத்திருந்தவன் போல பளிச்சென அவன், என் மனசை விட்டு அவ இன்னும் போகலைன்னு சொல்லுமா? ஜானகி அம்மா முகம் பூவாய் மலர்ந்தது. அப்புறம் என்ன, உங்க அம்மா கிட்ட பேசி நான் நாள் பார்க்குறேன் என்னம்மா? குழந்தையுடன் பரபரப்பாய் உள்ளே போனார் ஜானகி அம்மா. மெல்ல திருநேத்ரா அருகே வந்த குருராஜ், அம்மாவையும் ஆய்கிட்ட போல இருக்கு என்றான். மெல்ல நிமிர்ந்தாள் திருநேத்ரா. இறுக்கமெல்லாம் காணாமல் போய் சென்னையில் பார்த்த அதே குறும்பு கொப்பளிக்கும் இளம் பையனாய் குருராஜ், அதுதான் அவளுடைய ராஜ். சட்டென கண்கள் பணித்தன. அப்படியே தன் நெஞ்சோடு சேர்த்து அவளை அணைத்து கொண்டான் குருராஜ். மெல்லிய குரலில், நீ தாண்டி மயக்கி என்றான். இன்னும் இறுக்கமாய் இணக்கமாய் அவனுள் புதைந்தாள் திருநேத்ரா. கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது மாதிரியான கதைகள் கேட்கணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அது போக லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற கதைகளுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். நன்றி.